वंदे बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं. இப்பூவுலகத்தில் கண்ணன் எம்பெருமான் ஆவணி மாதத்து ரோஹிணி திருநக்ஷத்திரத்திலே அஷ்டமி திதியிலே துவாபரயுகத்தின் இறுதியில் அவதரித்தார். அவர் அவதரித்ததற்கு எத்தனையோ பயன்கள் ஏற்பட்டன. சாதுக்களை ரட்சிக்கவும் துஷ்டர்களையெல்லாம் அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டி கொடுப்பதும் அவர் அவதாரத்துக்கு முக்கியமான பயன்கள். பகவான் பிறந்தான் என்னும் அவர் வளர்ந்தான் என்னும் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ தொழுகிறார்களோ அவர்களுக்கு அதுவே கடைசி பிறவி, மேலும் அவர்கள் பிறப்பதில்லை என்று கண்ணன் கீதையில் கூறுகிறார். பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதः சக்த்வாதேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன என்று கண்ணனுடைய வாக்கு. நான் பிறந்தேன் என்னும் நான் வளர்ந்தேன் என்னும் என்னுடைய திருவிளையாடல்களையெல்லாம் யார் நினைக்கிறானோ, என்னை யார் உண்மையாக புரிந்து கொள்ளுகிறானோ அவன் மறுபடி பிறப்பதில்லை. கர்மங்களையெல்லாம் தொலைக்கிறான், என்னையே வந்து அடைகிறான், ஆனந்தமான வாழ்வில் எப்போதும் இருக்கிறான். இதுதான் உபனிஷத்துக்களுடைய தேறிய கருத்தாக கீதோபனிஷத் கூறுகிறது. அந்த அர்த்தத்தையெல்லாம் மனதில் கொண்ட ஆண்டாள் கண்ணனுடைய அவதாரத்தையும் வளர்ப்பையும் பறக்க பேசிய பாசுரம் திருப்பாவையில் இன்றைய நாள் பாசுரம். 25வது பாடல். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கீலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். வருத்தம் தீர வேண்டும், வருத்தமும் தீர வேண்டும், மகிழ வேண்டும். இது ஆண்டாளுடைய பிரார்த்தனை. எல்லாருக்குமே 2 நடக்கணுங்கிற ஆசை உண்டு. எது அனிஷ்டமோ அது தொலையணும், எது இஷ்டமோ அது நடக்கணும். நமக்கு பிடிக்காததெல்லாம் தொலையணும், பிடிச்சதெல்லாம் நடக்கணும். அதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வருத்தம் தீர வேண்டும், மகிழ வேண்டும். வருத்தம் தீர்றதுன்னா பிடிக்காதது போயிடுறது, மகிழ்தல்னு சொன்னால் பிடிச்சது நடக்கிறது. அது எப்போ நடக்கும்னு சேர்த்து பார்த்துக்கணும். ஒரு பாட்டுன்னு இருந்தால் அதனுடைய முதலையும் முடிவையும் சேர்த்து பார்த்தா ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்பது கண்ணனுடைய அவதாரம், கண்ணனுடைய சேஷ்டிதம். இந்த 2ஐயும் நினைக்க நினைக்க இப்போ கடைசி வாங்க வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. அப்போ இதை நினைத்தா வருத்தம் தீரலாம், இதை நினைத்தா மகிழலாம் என்னும் முதலையும் முடிவையும் சேர்த்து ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தத்தை சாதிச்சிருக்காள். இந்த அர்த்தம் எங்கிருந்து வந்தது? இப்போ சொன்ன கீதா ஸ்லோகம்தான். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய பிறப்பு என்னுடைய வளர்ப்பு திவ்யமான கர்மா திவ்யமான ஜென்மா. அது அப்படியே தமிழ். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அதை பற்றி நினைத்தால் என்ன கிடைக்கும்? ஏவம் யோ வேத்தி தத்வதா தியக்த்வாதேகம் புனர்ஜன்ம நைதி. அவன் சரீரத்தை விட்டு விடுகிறான், மறுபடியும் பிறவி எடுப்பதில்லை. இதெல்லாம் அனிஷ்டம் தொலைகிறது. சரீரத்தை போக்கிவிடுறான், திரும்ப பிறக்கிறதில்லை. இப்படிங்கிறதெல்லாம் அப்போ நமக்கு பிடிக்காததெல்லாம் போயிடுறதுன்னு அர்த்தம். அப்புறம் மாமேதி, என்னை வந்து அடைகிறான், அவன் திரும்ப பிறப்பதில்லை. அப்போ இனிமே பிறவி இல்லை, கர்மங்களை தொலைச்சுடுறான். அப்போ அனிஷ்டம் தொலைந்ததுங்கிறதையும் சொல்கிறார். என்னையே வந்து அடைகிறான், அப்போ இஷ்டம் கிடைச்சதுங்கிறதையும் கண்ணன் சொல்கிறார்.
அந்த ரெண்டுத்துக்கும் அப்படியே ஆண்டாளுடைய தமிழ், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. அப்போ ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஸ்லோகத்தை ரொம்ப ஆச்சரியமாக ஆண்டாள் கருத்தோடு தமிழ்படுத்தி கொடுத்தது தான் இன்றைய பாசுரம். பாசுரத்தினுடைய சொற்பொருள் பார்ப்போம், அந்தந்த பதத்துக்குரிய அர்த்தம். ஒருத்தி மகனாய் பிறந்து யாருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், கதை இப்போ சொல்லவே வேண்டாம். இந்த ஒருத்திங்கிறதுக்கு தேவகின்னு அர்த்தம். தேவகிக்கு மகனாக பிறந்தான். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, பிறந்தன்னைக்கு ராத்திரியே இந்த பிள்ளையோட நிலைமையை பார்த்துடோ. அன்னைக்கு ராத்திரி கூட பிரசவ அறையில் தங்க முடியல. உடனே கம்சன் என்ன பண்ணிடுவனோங்கிற பயம். அசரீரி வாக்கு சொல்றது, வசுதேவரே தலையில் தூக்கிண்டு கண்ணனை கொண்டு போய் யமுனை ஆற்ற கடந்த அக்கறைக்கு போய் கோகுலத்தில் விட்டுட்டு வந்துடும் என்று சொன்னதுனால வசுதேவர் கூட எடுத்தார். கண்ணனை தலையில் சுமந்துக்கிறார். யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம் என்று கம்பீரமான யமுனை, அதை கடந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறார். அன்னிலேருந்து அந்த பக்கம் ஓஹோன்னு கொண்டாட்டம். இந்த பக்கம் பிறந்தன்னிக்கோட சரி, மறுநாள்லேருந்து சத்தத்தையே காணும். ஆனால் மொத்தமே முதல் வாத்தியம் வாசித்ததே அந்த ஊரில் தானா. பிறந்தது மதுராவில் இருக்கலாம், ஆனால் இங்கே யார் வாத்தியம் வாசிப்பா கன்சன்னா வந்துடுவான். அதனால் வாசிக்கவே இல்லை, கல்கண்டு கொடுக்கவே இல்லை, சோபனம் சொல்லலை. சத்தம் இல்லாமல் கண்ணனை தூக்கிட்டு போனார். அந்த புறத்தில் விட்டுட்டு வந்துட்டார். மறுநாள் கார்த்தால் அந்த ஊர் ஒரு குது குதிச்சுது. அதைத்தான் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஓரிரவில், அதே ராத்திரி, அடுத்த நாள் 4 நாள் கழிச்சு இல்லை, ஓரிரவில் ஒருத்தி மகனாய். இப்போ கோகுலத்துக்கு போய் மறைஞ்சு வளர போறார். அந்த ஒருத்தி யார்? யசோதை. இந்த ஒருத்தி தேவகி, அந்த ஒருத்தி யசோதை. ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. வியாக்கியானத்தில் விசாரிச்சுட்டார், அது என்ன ரெண்டும் தாயாரை சொல்லுட்டா, அப்பா பேரே கிடையாதா? இந்த பக்கம் வசுதேவர் பெறலையோ, அந்த பக்கத்தில் நந்தகோபாலன் வளர்க்கலையோன்னா என்ன பண்ணாலும் கண்ணன் தாயாருக்கு பெருமை சேர்க்க தான் வந்தானான், தந்தைக்கு பெருமை சேர்க்கிறதுக்கே இல்லை. அவர் பிறந்தது வயிற்றுக்கு, பெற்ற வயிற்றுக்கு பட்டங்கட்டுகிறாள். இது பாசுரமே உண்டு. என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள்னு பாசுரம். என்ன நோன்பு நோத்தாளோ, இப்படி ஒரு குழந்தைய பெற்றிருக்காளே, அந்த வயறு தான். யாரும் தகப்பனார் அப்படி கொண்டாட மாட்டா. இந்த பிள்ளைய பெத்தவ யாரோ, இந்த பெண்ணை பெத்தவ யாரோன்னு அவனைத்தானே கொண்டாடுவார். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமெல்லாம் அவளுக்கு தான் இருக்கும். ஆனால் முன்னாடி நிற்கிறதெல்லாம் அவர் தான் நின்றுப்பார். அவள் பின்னாடி நிற்கிறா, அவர் முன்னாடி நிற்கிறாரேன்னா அதுக்குன்னு முன்னாடி நிற்கிறவாளுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. யார் பின்னாடி இருக்காளோ அவளுக்கு தான் ஏற்றா. மகாலட்சுமியே பின்னாடி தான் நிற்கிறார். அவள் அனுகிரகத்தால் தான் பெருமாளே நமக்கு கிடைக்கிறார். அப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, மறைந்து வளர்ந்தான். எப்பவான்னு பெருமாள் ஒளிஞ்சின்னு பார்த்துருக்கோமா? எதுக்கு அவர் ஒளிய போகிறார்? ஆனால் ஒளிஞ்சிருக்கார். எப்போது ஒளிவார் யோசித்து பாருங்க. நம்ம ஒத்தொத்தருக்கு உள்ள அந்தரியாமியாக இருக்காரோ இல்லையோ, ஒவ்வொருத்தனுக்குள்ளும் பெருமான் எழுந்துருளிருக்காரே. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா என்ன உபனிஷத் வாக்கியம். நமக்குள்ளே புகுந்து உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தி அருதி. நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோம், நல்லதாக நினைக்கிறோமா, தீயதாக நினைக்கிறோமா, கெட்டதை நினைக்கிறோமா, கெடுத்துடுறதுக்கு பார்க்குறோமா, எத்தனையோ நினைவால நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ, இது எல்லாத்தையும் உள்ளே உட்காந்து பார்த்துருந்து இவனுக்கு ஒரு கீற்று போலே ஒரு துளி பக்தி வர்ற சமயத்துக்கு அதை கெட்டியாக பிடிச்சிருந்து இவனை திருத்தி முன்னேற்றி அங்கே அழைச்சின்னு போனோமோ இல்லையோ, அதுக்காகத்தான் உள்ளே உட்காண்டிருக்காராம். ஒருத்தி மகனாய் பிறந்தார், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தார். அங்கே ஒளித்துன்னு என்ன வச்சுக்கணும்? கண்ணன் விபவாவதாரம். பகவானுடைய 5 நிலைகளில் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன இது முதலானதெல்லாம் அவதாரம்னு சொல்கிறோம். அவதாரங்கள்லாம் கண்ணுக்கு நேரம் சேவிக்கலாம். நல்லா ராமன் நடந்திருக்கார், கண்ணன் நடந்திருக்கார், வராகன் நடந்திருக்கார், சேவிக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பெருமாளை கண்ணால் பார்க்க முடியுமோ? தெரிய மாட்டார். அவர் அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி. நம்முடைய கட்டவரல் அளவுக்கு தன்னை சுருக்கிண்டு நம்ம ஹிருதய கமலத்துக்குள்ள பெருமாள் எழுந்துருளி இருப்பாராம். அந்த பெருமான் மறைஞ்சிருக்கார். இப்போ இங்கே ஆண்டாளுக்கு என்ன ஆச்சரியம்னா, விபவாவதாரம் கண்ணன் அப்படின்னா எல்லாரும் கண் கொண்டு சேவிக்கும்படி இருக்கணும். ஆனால் அவர் போய் அந்தர்யாமியாட்டம் மறைஞ்சிட்டு இருக்காரு. விபவத்தது பெருமான், அப்போ எல்லாராலும் தரிசிக்கத்தக்கவராக இருக்கணும். நமக்கு உள்ளே இருக்கிற பெருமான் யார் கண்ணுக்கும் படமாட்டார், யோகிகளுடைய கண்ணுக்கு மட்டும்தான் படுவார். அப்படி இருக்கிறச்சே அந்த அந்தர்யாமி பட்டது படுறார். உள்ளே இருக்கிறவர் மறைஞ்சு வாழறா போலே கோகுலத்தில் மறைந்து வாழ்ந்தான். ஓரிரவில்
ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அவர் பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கார், யாருக்கும் ஒரு கட்டமும் கொடுக்கல. ஆனால் அவன் வளர்றது இவனுக்கு பிடிக்கல. கம்சனுக்கு அது பிடிக்காமல் போய் தரிக்கிலானாகி, தரிக்கிலான்னா பொறுத்துக்க முடியலேன்னு அர்த்தம். என்னால் தரிக்க முடியறது, தரிக்க முடியல, பொறுக்கிறேன், பொறுக்க முடியல. உம்மால எது பொறுக்க முடியல? இன்னொருத்தர் நன்னா இருந்தால் என்னால் பொறுக்க முடியாது சாமி. அவள் யாரான்னு நன்னா இருக்கான்னாலே இருந்துடுறாளே நினைக்கிறேனோ இல்லையோ, அதை போல கண்ணன் ஏதோ வளர்ந்து வந்தால் தரிக்கிலானாகி, தான் தீங்கு நினைந்த கம்சன் கண்ணனை அழிச்சுடணும்னு தீங்கு நினைத்தான். தான் கம்சன் தீங்கு நினைந்த கண்ணனை அழித்து விட வேண்டும்ங்கிற தீங்கை நினைத்தார். அதார் கஞ்சன் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, கருத்து தீங்கு நினைந்த உள்ளம், தீங்கு நினைத்த எண்ணம், கருத்தை பிழைப்பித்து அந்த தீய எண்ணத்தை தொலைச்சிட்டார் பெருமாள். கருத்தை பிழைப்பித்து தீய எண்ணத்தை தொலைத்து. இங்கே நன்னா மனசில் வாங்கிக்கணும், கம்சனுக்கு கண்ணன் வளர்ந்துடுறானேன்னு பொறாமே அவனை அழிச்சுடணுங்கிற தீய எண்ணம். உடனே நாம் என்ன செய்யணும்? அப்போ கம்சனை அழிச்சுடு அப்படின்னு தானே பதில் வரும். ஆனால் ஆண்டாள் சொல்கிறது, எங்கள் கண்ணன் அப்படி எப்பவுமே பண்ண மாட்டார். ஒருத்தனிடத்தில் தீய எண்ணம் இருந்தால் அந்த தீய எண்ணத்தை அழிப்பாளா, அவரே அழிச்சிடுவாளா? தீய எண்ணம் இருந்தால் தீய எண்ணத்தை தான் அழிக்கணும், ஆளையே அழிச்சுடுவா. சுவாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு ரணமாக இருக்குது, இதை பார்த்து கொஞ்சம் மருந்து போட்டு சரிப்படுத்தி விட்டுறா. போன உடனே கை எடுத்துடலாமான்னா, மருந்து போட்டு கையில் இருக்கிற ஆபத்தை தான் சரிப்படுத்தணும், கையையே எடுத்துருவாளா? இது வயர் ஏதோ கொஞ்சம் சத்தம் போடுறது, சாப்பாடு சரியில்லை போல் இருக்கு, சரிப்படுத்தி விடும்னா வயத்தை எடுத்துட்டா போச்சுன்னா, அப்போ வயத்தில் இருக்கிற ஆபத்தை தான் எடுக்கணும், வயத்தை எடுத்துடக்கூடாது. அதை போல பகவான் என்ன பண்ணுறார்? எந்த ஒரு ஜீவன் பாபம் புரிந்தாலும் அந்த பாவம் செய்யும் எண்ணத்தையும் பாவத்தையும் போக்குகிறாரே தவிர ஜீவனை அழிச்சுட மாட்டார். ஜீவன் அதை அழிக்கிறாரா? இல்லையே, சரீரத்தை அழிக்கிறார். என்னால் இப்போ கம்சனுடைய உடல் அழித்தாரோ இல்லையோ, கம்சன்கிற ஆத்மா அழிக்க மாட்டார், கம்சனுடைய சரீரத்தை அழிக்கிறார். கம்சனிடத்துல தீய புந்தி கஞ்சன், அவங்கிட்ட இருக்கிற தீய எண்ணத்தை போக்குகிறார். ஏன் எண்ணத்தை மட்டும் போக்கி விடுறார்? ஏன் சரீரத்தை மட்டும் போக்கி விடுறார்? இந்த தீய எண்ணம் வந்தது எதனால்? கர்மத்தால். நாம் ஏதோ பாப கர்மம் பண்ணியிருக்கோம், அதனால தீய எண்ணம் வருது. ஆத்மான்னு பார்த்தால் கர்மத்தோட சேரவே தான் தீமை. கர்ம சேரலைன்னு ஆத்மாவுக்கு ஒரு தீமை இல்லை, அது ரொம்ப சுத்தமான ஆத்மா. அந்த ஆத்மா பெருமானுடைய சொத்து, அதை எப்பவும் அவர் வச்சு அனுபவிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கார். நல்ல கிழங்கு கிடைக்கிறது, கீழேந்து சேப்பங்கிழங்கு எடுத்துன்னு வந்தோம், கரணக்கிழங்கு எடுத்துன்னு வரோம், சேனக்கிழங்கு எடுத்துன்னு வந்தோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். சேனக்கிழங்கு அது வரைச்சா அப்படியே மண்ணாக இருக்குமோ இல்லையோ. ஒரு சேனக்கிழங்கா வேர்லேருந்து எடுத்துன்னு வந்தால் மேலெல்லாம் அடைஞ்சின்னு இருக்கும் மண். அதை கொண்டு வச்சு தேய்ன்னு தேய்ச்சி திருத்தறதுக்குள்ளே போர்னு ஆகிடும். அதில் இருக்கிற மண் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் நீக்கி திருத்தி அத்தை நன்னா வதக்கி தளிகை பண்ணி கொட்டி அப்புறம் சாப்பிடணும். ஆனால் எனக்கு என்ன, சேனக்கிழங்கு பிடிக்கும். அதோட கூட என்னென்ன ஆபத்து இருந்தாலும் அதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு சேனக்கிழங்கு சாப்பிடுவேன். அதே போல் பெருமானுக்கு ஆத்மா பிடிக்கும். அந்த ஆத்மாவோட கூட என்ன கெட்டது இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணிட்டு ஆத்மா சாப்பிட்டே தீர்வார். அவர் அதை விடவே போகிறதில்லை. ஆத்மா அழிஞ்சு போச்சுன்னா எனக்கு சேனக்கிழங்கு படுத்துன்னு அர்த்தம். நமக்கு எப்படி சேனக்கிழங்கு போனால் கஷ்டமாக இருக்கோ, பெருமானுக்கு அதே போல் ஆத்மா விட்டுவிட மாட்டார். அறிவில்லாத அழியக்கூடிய ஒரு கிழங்குக்கு என் நாக்குக்கு ருசிக்கிறதுன்னு நான் இத்தனை பாடுபட்டா, அழிவே இல்லாத அறிவோடு கூடிய ஜீவனை அனுபவிக்க பெருமாள் எத்தனை ஆசைப்பட மாட்டார்? அதனால தான் மேம்பொருள் ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார், நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். பிறர் நன்பொருள், பொருள் அச்சித்து ஜடப்பொருள், இதெல்லாம் ஜடப்பொருள்கள், அறிவு கிடையாது, அழிஞ்சு போயிடும். நம்பினேன் பொருள் நன்பொருள், நன்பொருள்னு சொன்னால் அறிவுள்ள ஆத்மான்னு அர்த்தம். அறிவில்லாத ஜடப்பொருள் பொருள், அறிவுள்ள ஆத்மா நன்பொருள், பிறர் நன்பொருள். இந்த நல்ல பொருளும் என்னதில்லை, பெருமானுடைய சொத்து. அது பிறர் நன்பொருள்னாலே அவருடைய சொத்துன்னு சொல்லியோ. அப்போ ஆத்மா என்னதல்ல, ஆத்மா இந்த அச்சித்து ஜடமும் இல்லை, ஆத்மா ஞானமுடையவர், ஆத்மா பகவானுக்கு சொத்து. அப்படின்னா அவருக்கு அதில் எவ்வளவு உடைமை, நம்மதுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையோ. நம்மதுன்னு ஒன்று இருந்துட்டாலே அதில் ஏதானு தீயது இருந்தால் அந்த தீமையை மட்டும் எடுத்துட்டு நல்லதை பார்த்துக்கிறதுக்கு தானே நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு பொருள் வச்சுருக்கோம், வீடெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது சுவாமின்னா வெள்ளையடிங்கோ, இடிச்சிருங்கண்ணா. அதனால பெருமானதை செய்கிறது கிடையாது. அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து
ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, தீங்கு நினைத்த கருத்தை தப்பாக்கினார். கம்சனை ஒன்றும் பண்ணல, கருத்தை பிழப்பித்து. ஆனால் சரீரம் போச்சேனால் சரீரம் கருத்து எல்லாமே அழியக்கூடியது, ஆத்மா தான் அழிவில்லாது. அதனால் ஆத்மாவை அவர் ஒன்றும் பண்ணுறதில்லை. சரீரத்தை அழிச்சாரேனால் கண்ணன் அழிக்காட்டா இன்னும் 10 நாள் கழித்து அதுவே போயிருக்க போகிறது. இப்போ கண்ணன் தான் எல்லாரும், நம்ம எல்லாரும் பிராணம் போகிற சமயத்துக்கு பகவான் தான் வந்து அழிச்சுட்டு இருக்காருன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நமக்காகத்தான் போகுது. இயற்கையில் மரணம் அடைந்தார் அப்படின்னு உடனே போட்டுடுறான். போட்டதுக்கு மாரடைப்பு நோயால் காலமானார், ஒன்று நோய் போட்டு அதாவது போடுறாள் நடுவு இல்லையோ, உடனே ஒருத்தர் எழுந்திருந்து, சுவாமி இந்த தெய்வம் படுத்துறது போராதுன்னு மாரடைப்பு நோய் என்ன படுத்துறது தெரியுமோ அப்படின்லாம் யாருமே கேட்கறது இல்லை. ஆனால் யாரான ஒருத்தர் வேற ஏதாவது ஆபத்தில் போனால் மட்டும் பகவான் இப்படி பண்ணிவிட்டாரே, ஒரு விபத்தில் போனால் பகவான் பண்ணிவிட்டாரேங்கிறோம். மாரடைப்பு நோயில் போயிட்டா ஒருத்தரும் பகவான் பண்ணாரேன்னு சொல்கிறதில்லை. இயற்கையாக 92 வயசு ஆகி போனால் நன்னா போனார் சுவாமி அப்படின்னு காரியத்தெல்லாம் வேற ஒழுங்காக பண்ணிட்டு வந்துடுறான். இதே அவர் 52க்கு போனார்னா தெய்வம் ஏன் சோதிக்கிறதோங்கிறார். கண்ணன் கேட்கறது, அவன் போகிறது அது ஏன் 52ன்னா எங்கிட்ட வரே 92ன்னா நீயே வச்சுக்கிற, போகிறான்னா எல்லாரும் போகிறான், அதில் ஒருத்தன் சீக்கிரம் போயிட்டா மட்டும் நான் காரணம், ஒருத்தன் நாளைக்கு கழிச்சு போனால் மட்டும் நீ காரணமா? எப்படி போனாலும் நீ தான் காரணம். உன் கர்மத்தின்படி நீ அழிந்து போனாய். அதுக்கு விபத்து ஒரு வியாஜம், வியாதி ஒரு வியாஜம், எதுவோ ஒரு வியாதம். ஆனால் அதை பற்றி இப்போ பகவானுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவருடைய கண்ணில் எது பட போகிறது? அனாதி காலமாக இவன் பிறந்துட்டு இருக்கானோ இல்லையோ, இன்னைக்கு ஒரு பிறவி இல்லையே, அனந்த கோட்டி பிறவியாக பிறந்துட்டு இருக்கோம். அது அத்தனை இப்போ நம்மளோட பிறவி கண் முன்னாடி பகவானுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது. நாம் இந்த பிறவியில் இருக்கிற இப்போ மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. நாமே கூட 5 வயசில் பண்ணதெல்லாம் துல்லியமாக நமக்கு ஞாபகம் இல்லை. இப்போ ஒரு 10 வருஷமாக இருக்கிற வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் அப்பப்போ மறக்க தெரிஞ்சுட்டா நல்லது தான் வச்சுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருந்தோம்னால் யார் யார் எந்தெந்த நிமிஷம் வேஷா என்னெல்லாம் நம்மளை தீயதாக பேசினான்னு மொத்தமே ஞாபகம் இருக்கும். அப்புறம் தூக்கமே வராது. கனவு வந்தாலும் மோசமான கனவு தான் வரும். ஒருத்தர் சுவாமி வேடிக்கையாக சொன்னார், உபன்யாசகர்கள் சொல்லி நீங்கள்லாம் நன்னா கேட்கறதுக்கே எது அடிப்படை காரணம் தெரியுமோ? கேட்குறவாளுக்கு நிறையா மறதி இருக்கிறது. அதனால தான் நேற்று கேட்டதெல்லாம் மறந்துவிட்டா இன்னைக்கு கேட்டது புதுசாக இருக்கும் இல்லையோ. இது நீங்கள் எல்லாம் 30 நாள் கேட்டதையும் நீங்கள் 25 நாள் ஆகிடுத்து, சரியாக நீங்கள் எல்லாரும் 24 கேட்டதையும் ஞாபகம் வச்சுன்னு வந்துடுனா நாங்கள் என்னத்தை மேலே மேலே சொல்லுவோம் அப்புறம். அதனால் அப்பப்போ மறந்துடணும், அப்பப்போ கேட்கணும். வெறுமை சொன்னேன் நிஜம் இல்லை, தாராளமாக ஞாபகம் வச்சுங்கோ. நீங்கள் கேட்டது அனைத்தையும் நினைவில் கொண்டாலும் ஆயுசு முழுக்க கேட்கறதுக்கு புது அர்த்தங்கள் உள்ளன. அவ்வளவு நூல்களும் உள்ளன, அத்தனை ஆழ்ந்த கருத்துகளும் உள்ளன. தாராளமாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் நல்லது. இப்போ முதல் வகுப்பு 4ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புனால் கீழே படித்த பாடம் ஞாபகம் இருந்தால் தான் 10ஆவதுக்கு போக முடியும். ஒரு நாள் 2 நாளுன்னு மறந்து போயிடுவேன்னா 10ஆவதுலேயும் வந்து உட்காந்து 2 நாளுன்னு சொல்லிட்டோம்னால் மேலே பாடமே போகாது. நல்ல கீழே படித்தது ஞாபகம் இருக்க வேண்டும். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே அவன் நினைத்த தீய கருத்தை பிழைப்பித்தார் கம்சனை. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன, அந்த கஞ்சனுடைய வயத்துக்கு வெப்பம் கொடுத்தார்னு அர்த்தம். நம்ம வயத்தில் நெருப்பு இருக்குன்னா பத்தின்னு எரியரு சுவாமிங்கிற மூலியம். நிஜமாவே நெருப்பத்தின் எரியுமாண்ணா? பல பேர் வந்து வயத்தெறியறதுன்னு வா, வயத்தில் நெருப்பை கட்டின்னு இருக்கேன்னு வா, நம்ம உடனே கிடுகிடுன்னு ஒரு பானை எடுத்துன்னு வந்து அதில் தணல் எல்லாத்தையும் போட்டும் வெறுமை சொல்லிட்டு இருக்காதியும் இந்தாரும் கட்டிக்கும் அப்படின்னு கையில் விட்டோன்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்போ வயத்தில் நெருப்புன்னு சொன்னால் உள்ளத்தில் வெப்பம்னு அர்த்தம். வயிற்றில் நெருப்புன்னா வயிற்றில் நெருப்பு அல்ல, உள்ளத்துக்கு வெப்பம், பயம், பீதி, மரண பயம். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. நெடுமாலே மால், மால்னால் ஆசிரித்தர்களிடத்தில் அன்புடையவர், ஆசிரித்தர்களிடத்தில் பித்து பிடித்தவர். மால் பித்தன், பிச்சன், பித்து பிடித்தவன். நெடுமால், நெடுமால்னா ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற பைத்தியம். நெடு காலத்தால் நெடுமை. இப்போ மால்னு யாரிடத்துல கண்ணனுக்கு இருக்கிற பிரேமத்தை சொல்கிறாரு தெரியுமோ? பாட்டை பார்த்தாலே தெரியும். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. கம்சனை அழித்தீர், அழித்தவுடன் நெடுமால். கம்சன் அழிக்கிற வரைக்கும் யாரை கண்ணன் பார்க்கவே இல்லை. ஞாபகப்படுத்தி பாருங்க. எல்லாரோடையும் ஆடினார், பாடினார், விளையாடினார், நன்னா இருந்தது. 2 பேரை மட்டும் மறந்துட்டாரே. என்னைக்கு பிறந்தாரோ அன்னிலேருந்து பார்க்கல பெத்தவர்களை. அவர்களை தவிர எல்லாரோடையும் பழக்கம். எத்தனை கோபிகாஸ்திரிகள், எத்தனை கோபகுமாரர்கள். ஆனால் இத்தனை இன்பத்தையும் தேவகியும் வசுதேவரும் இழந்துட்டா. அவள் பிறந்தன்னைக்கு குழந்தைய பார்த்தது. அப்புறம் சிறைச்சாலையில் தான் இருக்கா.
இவரானா அங்கே வளர்ந்து வரார். கம்சனுக்கு வளர்றது பிடிக்கல, ஒத்தொத்தரையா அசுரர்களை அனுப்புகிறான். அந்த அசுரன் போகிறச்சே இப்போ யார் வயத்தில் நெருப்பு கட்டின்னு இருக்கா? அம்மா அப்பா தேவகியும் வசுதேவரும் வயத்தில் நெருப்பு கட்டின்னு இருக்க மாட்டாளா? ஓ பூத்தனை போகிறாளே என்ன பண்ண போகிறாளோ, அகாசுரன் போகிறானே என்ன பண்ண போகிறானோ, பகாசுரன் போகிறானே என்ன பண்ண போகிறானோ. ஆனால் இவ வயத்து நெருப்பை 10 வருஷமாக கண்ணன் பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு அவர்கள் வயிற்று நெருப்பை இப்போ கம்சன் வயத்துக்கு மாற்றி விட்டாருங்கிறார். இப்போ பண்ணது என்னன்னா, நெருப்பு இங்கே இருந்து சொல்லியோ அந்த நெருப்பை எடுத்து மாற்றி கொண்டு போய் வச்சுட்டார். ஆட்டம் அவள் 10 வருஷம் பட்டதை நீ 10 நிமிஷமானு படு. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். கம்சன் முடிஞ்சு போயிட்டார். கண்ணனுக்கு அப்பதான் உள்ளே இருந்த பெற்றோர் பிரேமம், தாயார் தகப்பனாரை பார்க்கலைங்கிற ஆத்தங்கம் இருந்திருக்கும் இல்லையோ, அந்த பிரேமம் உள்ளத்தில் ரொம்ப நாளாக அன்பு ஞாபகம் வச்சுருக்கார். வேகமாக ஓடினாராம். கம்சனுடைய அரங்கத்தில் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மதுரையிலே கம்சட்டீலாங்கிற இடம் இருக்குது, ஒரு உயரமான இடம். அந்த இடத்துல தான் கம்சன் உட்காண்டிருந்தானா. அங்கிருந்து தலையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி அழிச்சுட்டார். வார்கடா வருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடிரு துருட்டி ஊறுகொள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கில் மல்லரை செத்து போர்கடா வரசர் புறக்கடா மாடமீமிசை கஞ்சனை அங்கேருந்து பிடித்து இழுத்தார் அழித்தார். சீர்கொள் சித்தாயம் திருச்செங்குன்னில் திருச்சித்தாரெங்கள் செல்சார்வே என்று நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறுன்னு மலையாள திவதேசம். சேங்கனூர் செங்குன்னூர்னு கேள்விப்படுவேன். திருவல்லா போயிட்டோம்னால் திருவல்லாவிடத்திலேயே 6 திவதேசம் முடிஞ்சு போடும். மலையாளம் சேவிக்கிறதுங்கிறது சுலபம். கீழே நாகர்கோவிலேருந்து அனந்த பத்மநாப சுவாமி 3 ஆயிடும். திருவன்பரிசாரம், திருவட்டாறு, அனந்த பத்மநாபன், திருவனந்தபுரம். நடுவில் திருவல்லா வந்துட்டோம்னா 6 முடிஞ்சு போயிடும். 6 3 அங்கே 6 இங்கே 3 6 3 9 அங்கே ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே போனால் 4. பட்டாம்பி ரயில் நிலையம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, அது பக்கத்தில் 2. இந்த பக்கம் திருநாவாய், அந்த பக்கம் திருவெட்டுவக்கோடு. அதே போல் இப்போ திருவஞ்சிக்களம் குலசேகர ஆழ்வார் அவதார ஸ்தலம், அதுங்கிட்ட வந்துட்டேன்னா இந்த பக்கம் திருமூழிக்களம், இந்த பக்கம் திருக்காட்கரை. மேலே 4, நடுவில் 6, கீழே 3, மொத்தம் 13 திவதேசங்கள். இதில் திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாற்றல தான் கம்சனை கண்ணன் முடித்தான். அதனால் அவருடைய தைரியம், ஸ்தைரியம், பராக்கிரமம், பலம் இதெல்லாத்தையும் பெரும் ஞானிகள் தெரிஞ்சின்றாலாம். அவர்கள் தெரிஞ்சுட்டு இனிமே பயப்பட வேண்டாம், கண்ணன் எவ்வளவு தைரியமாக முடித்தார். முடித்த வேகத்தில் ஆசை, நம்ம அப்பா அம்மாவை ரொம்ப நாளாக பார்க்கல, உடனே பெற்றோரை பார்க்க வேண்டும்னு ஓடுறார். சிறைச்சாலையில் இருக்காவா, காராகிரகத்தில் இருண்ட சிறைச்சாலையில் இருக்க ஓடி வந்து அவர் திருவடிகளில் விழுந்து நமஸ்கரித்து அப்படி முன்னாடி நின்று அவர்களையே பார்க்குறாரா, அவர்கள் இவளையே பார்க்குறாரா. இதுதான் மால். பெருமானுடைய பைத்தியம் என்னன்னால் 10 வருஷமா அவளை பார்க்கணும் நெஞ்சத்தில் வச்சிருந்தாரோ இல்லையோ, நெடுமையாக வச்சுட்டு இருந்தார். 10 வருஷம் ஞாபகம். நெடுமால் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். 2 வார்த்தை பாருங்க. வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே, கஞ்சன் வயிற்றில் நெருப்பு. ஆனால் வசுதேவர் தேவகியின் இடத்துல பைத்தியம். 2 நாள் ரொம்ப வேண்டியவாளிடத்துல பித்து பிடித்து அன்போடு இருப்பார். பிரதிகூலர்கள் விரோதிகளிடத்துல நெருப்பை போல இருப்பார். அப்போ ஒருத்தருக்கொத்தர் ஒரு மாதிரி இருக்கார். இதைத்தான் கீழே பார்த்தோம். சூரிய நாட்டம் ஒரு கண், சந்திர நாட்டம் ஒரு கண், அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல்கிற பாசுரத்தில் சூரிய நாட்டம் கண்ணு பிரதிகூலர்களுக்கு, சந்திர நாட்டம் கண்ணு அனுகூலர்களுக்குன்னு பார்த்தோம். அதே போலத்தான் இங்கே கஞ்சன் வயிற்றில் நெருப்பு, அப்ப பிரதிகூலர்களுக்கு நெருப்பு. நெடுமால் அனுகூலர்களிடத்துல அன்பு. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். அறுத்தித்துன்னு சொன்னால் அர்த்தித்து, அர்த்தித்துனால் வேண்டி, இறைஞ்சுதல் என்ற பிரார்த்தித்தல், வேண்டுதல்னு பொறுமொழியோ. இறைஞ்சினோம் கொடுங்கோள் என்று கேட்டோம். வேண்டினோம்னாலோ இறைஞ்சினோம்னாலோ இறந்தோம்னாலோ, சின்னரா பெரியரா, இறந்தோம் அப்படின்னு வலியது போட்டோம்னா மரணம்னு அர்த்தம். இரத்தல், பிரார்த்தித்தல், வேண்டுதல். கரத்தல்னு சொன்னால் பசுமாட்டு மடியிலிருந்து கரத்தல். சின்னரா போட்டில்னா எங்கும் மறைந்திருத்தல்னு அர்த்தம். முதல்ல தமிழை நன்னா படிச்சுக்கணும். கரத்தல்னா வேற, கரத்தல்னா வேற, இறத்தல்னா வேற, இறந்தல்னா வேற. ஒரு எழுத்த தப்பா இன்னும் கொஞ்சம் வல்லினரா இடையினரா ஆபத்து இருக்கிறவா எழுதச்சே பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதுக்கு அதை போட்டுடுவா, அதுக்கு இதை போட்டுடுவா, எந்தரா போடுறாலும் நம்ம பார்த்துட்டே இருப்போம். கண்ணனிடத்திலே போய் இறந்தார். எதுக்கு சுவாமி கண்ணனை பிடிச்சா நன்னத்தானே இருப்போம். இப்போ இவர் ஏன் கண்ணனிடத்துல போய் இல்லை சுவாமி வேண்டினார்னு போட வராரவர், அது தெரியல, அதனால இறந்தார்னுட்டா. நல்ல ராவ சரியா பார்த்து இட வேண்டும். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். உன்னிடத்துல அர்த்தித்துவம்னா வேண்டினோம்னு அர்த்தம். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில். தேவரீர் தான் பறைங்கிற முதல்லேருந்து பார்த்துட்டு இருக்கமே. பறைனா கைங்கரியம், புருஷார்த்தம், தொண்டு புரிதல், இதுதான் பறை. ஆண்டாள் கேட்டுட்டே இருக்கிறது முதல்ல இருந்து, நான் ஆத்மா பகவானுக்கு அடிமை. எப்போ அடிமைன்னு தெரிஞ்சுட்டேனோ அப்போ கைங்கரியம் பண்ணுறது தான் யுக்தம். அதனால் அந்த கைங்கரியத்தை எனக்கு கொடு, தேவரீருக்கு செய்ய வேணும்னு பிரார்த்திக்கிறாள். பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும். தேவரீர் பறை கொடுத்துட்டால் கைங்கரியத்தை கொடுத்தீரானால், இப்போ நாங்கள் பாட போகிறோம், சரி கைங்கரியம் கொடுக்குறோம், என்ன பாடுவீர், என்ன பண்ண போறீர்னு கண்ணன் கேட்குறார். திருத்தக்க செல்வமும், திருவாலே கொடுக்கப்பட்ட செல்வம். அப்படின்னா மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு தான் இவர் செல்வமுடையவர் ஆனாராம். முன்னாடி இவர்கிட்ட ஒன்றும் இல்லையான்னா, ஆமாம் அதான் ஒன்றும் இல்லைங்கிறத வாமனாவதாரத்தில் பார்த்தோமே. வெறும குள்ளமாக இருந்தார், 3 அடி மண்ணை யாச்சிச்சுட்டு போனார் ஒருத்தர். அப்போ அவர்கிட்ட ஏது சுவாமி சொத்து? ஒன்றும் கிடையாது. அவரிடத்துல இருந்ததெல்லாம் சொத்து கிடையாது, சல்லி காசு இல்லை. பின்ன இவ்வளோ பெரிய பணக்காரரா எல்லா இடத்துலையும் ஓஹோன்னு இருக்காருன்னா, எல்லாம் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டான் நீலேருந்து. அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஒருத்தனுக்கு தனக்கா சொந்த சாமர்த்தியம் இருந்தால் ஓடணும், ஆடணும், சம்பாதிக்கணும். ஒருத்தருக்கு அது இந்த சாமர்த்தியம் இல்லைன்னு வச்சுங்க, வேற சாமர்த்தியமான இருக்கணும். பார்த்து நல்ல செல்வமுடைய பெண்ணாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அப்போ சொத்து சுலபமாக வந்துடும். இல்லையா? ஒன்றும் இப்படி செய்யணும், ஆனால் அப்படி செய்யணும். 2வது வகை பண்ணோம்னால் அப்போ ஒன்று நன்னா சமாதானப்படுத்திக்கணும். இன்னொருத்தருடைய சொத்தில் இருக்கோங்கிற எண்ணம் துளி இருந்ததுன்னா கூட வருத்தமாகவே இருக்கும். நம்ம சொத்துன்னு நிம்மதியாக நினச்சிடணும். அப்போ தான் திருப்தியாக இருக்க முடியுமே தவிர, இது வந்த சொத்தாக இருக்கே, அது கல்யாணம் பண்ணிட்டு வந்த சொத்தை நாம் போய் அனுபவிக்கலாமா, மாமனாரை தான் சொல்லுவாரோ, இதெல்லாம் நினச்சா ஒன்றும் பிரயோஜனப்படாது. வந்தது சொத்து, நம்ம சொத்து அப்படின்னு அப்படித்தான் பகவான் இருக்கார். அவர் எவ்வளவு தூரம் இருந்துட்டார்னா, மகாலட்சுமியுடைய சொத்து எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அவ சொத்து, கொழுந்த சொத்துன்னு இவர் நினைப்பாரோ. வேதம், வேதாந்தம், இதிகாசம், புராணம், வால்மீகி, பரத்வாஜர் மொத்த பேரையும் வச்சு அவ சொத்தை இவர் சொத்துன்னு எழுத வச்சிருக்காரு. இத்தனை நாளா சொத்தெல்லாம் அவருது. அண்ணா சம்பாவனை பண்ணி புலவர்களை வைத்து ரிஷிகளை வைத்து என்னதுன்னு எழுதிட்டே இருங்கோ. எந்த ஒரு பொய்யும் ஒரு 100 வருஷம் சொன்னால் அது உண்மையாயிடும். உலகத்திலே பார்க்கலையாப்பா. அதே போல பகவானும் வால்மீகி எழுத சொல்லிட்டார், வியாசர் எழுத சொன்னார். எல்லாரும் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் எழுதுவா. நாம என்ன பண்ணாலும் எழுத மாட்டா. அவர் வேணும்னு சிரிச்சாலும் எழுதுவா, அழுதாலும் எழுதுவா. அவர் சீத்தையை கொண்டு போய் விடுனாலும் ஓஹோன்னு எழுதுவா. அவர் சீத்தையை பரீட்சை பண்ணார்னாலும் எழுதுவா. நம்ம என்ன பண்ணாலும் எழுத மாட்டான். ஏன்னா அவர் அவருக்குன்னு இருக்கிறவா. அதான் நியாயம்னு வச்சுக்கோ. என்ன நியாயமானவர் பண்றார், ஜெகத்துக்கு சுவாமி உடையவர் செய்கிறார். அப்போ உடையவர் என்ன செய்தாலும் உடம்ப ஒத்துக்கிறது தான் யுக்தம். ஆகவே கஞ்சன் வயிற்றில் நெருப்பென் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும். அந்த திருவாலே கொடுக்கப்பட்ட செல்வம் அப்படின்னா ஸ்ரீயப்பதித்வத்தால் வந்த செல்வம். நீ ஸ்ரீபதி, நீ திருமகள் கேள்வன், திருமாமகள் கொழுனன். திருமகள் கேள்வன்கிறதுனாலே அதனால வந்த செல்வம் திருத்தக்க செல்வமும் சேவகமும். சேவகம்ங்கிறது வீரம், சௌரியம், பராக்கிரமம். அவருக்கு இருக்கிற பெரும் பலம் வீரிய சௌரிய பராக்கிரமன்னு சொல்லுவோம் இல்லையோ, அதான் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. அந்த சௌரியத்தை பராக்கிரமத்தை யாம் பாடி அதை நாங்கள் பாடணும். இது தேவையில்லை, இது இவருக்கே இருக்கு போல் இருக்கு. இது திரு கொடுத்தது இல்லை, இது சொத்தெல்லாம் திரு கொடுத்தது. வீரியம் சௌரியம் பராக்கிரமம் பகவான் தன்னிடத்திலே இருக்கு. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. இதை நாங்கள் பாடணும். பாடுறதுனால என்னாகும், இத்தனை நாள் பட்ட வருத்தமெல்லாம் தீரணும். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. வருத்தம் போகணும், மகிழ்ச்சி ஏற்படணும். வெறும வருப்பம் தீர்ந்துட்டா போறாது, அப்பன்னா கெட்டது போயிடுதுன்னு அர்த்தம். என் பிள்ளை எங்கெங்கேயோ சுற்றின்தான் சுவாமி, தேவையில்லை. அந்த கெட்ட சகவாசம்லாம் இப்போ சரியாக போச்சு. சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அதுதான் இப்போ அடுத்த ஆபத்து. எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தானா கவலைப்பட்டிருந்தேன். இப்போ வந்தான் வீட்டில் தான் உள்ளே விட்டு வெளியிலேயே வர்றதில்லை. அங்கேயே உட்காண்டிருக்கான், அங்கேயே சாப்பாட்டை கொடுக்குறோம், அங்கேயே போய் உள்ளே குளிச்சுக்கிறான். அப்படியே இருக்கான், பரபிரம்மமாட்டம் உட்காண்டிருக்கான். என்ன ஆகுமோ தெரியாதுன்னு ஆரம்பிச்சிருவா. இத்தனை நாள் எங்கெங்கேயோ வெளியில் போயிருந்தான், பயந்துருந்தோம். இப்போ அந்த கெட்ட பழக்கம்லாம் போயிடுத்து. இப்போ வீட்டை விட்டு வெளியிலேயே போலையேன்னு பயம் வந்துடுச்சு. அதனாலே வருத்தம் தீர்ந்தால் போகாது, வேற ஒன்றில் ஈடுபடணும்னு ஆசைப்படுவோம் இல்லையோ.
சுவாமி கோவிலுக்கு வரணும், அப்படி நல்ல புஸ்தகங்கள்லாம் படிக்கணும், பஜனைக்கு வரணும், எல்லாரோடையும் பழகணும், பேசணும், எங்கள் உறவுக்காரர்கள்ட்டெல்லாம் பேசணும், நல்லதாக இருக்கணும், 4 வேலை பார்க்கணும். நாம் அந்த அம்மாட்ட கேட்டோம், என்ன 4 நாள் முன்னாடி வந்து எங்கேயோ போய்டுறானே, அது தொலைஞ்சா போரும், இது இருக்கே போரும், நீ என்ன அது அப்போ அது போரும்னு இப்போ வந்தோடனே இப்போ இது போருமா, இதுக்கப்புறம் நல்லது கிடைக்கணும் இல்லையோ. அதனால் வருத்தம் தீர்றதுங்கிறது முதல் படி. தீர்ந்துடுத்துன்னு அடுத்த ஆசை மகிழ்ந்து, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. இதுக்கு அர்த்தம் என்ன பார்க்கணும்? வருத்தம் தீர்தல், வருத்தமும் தீர்தல், மகிழ்தல்னு 3ஆ வச்சுங்கோ. எப்போ வருத்தமும்னு இருக்கோ முதல்ல ஒன்று நடந்தால் தானே அப்புறம் உம்மு போட முடியும். ஒரு விஷயத்தில் இதுவும் இந்த சுவாமி முதல்ல வந்தார்னு வச்சுங்களேன். இன்றைக்கி வந்தவன் யார் இன்றைக்கி முதல்ல வந்தார்? இந்த சுவாமி முதல்ல வந்திருக்கார். அப்புறம் அவரும் வந்தார். முதல்ல வர்றவாளை பார்த்து அவரும்னு சொல்ல மாட்டா, அவர்னு தான் சொல்லுவா. அடுத்து யார் வர்றாளோ அவரை பார்த்து தானே அவரும்னு வரும். உம்மு போடணும்னாலே முதல்ல ஒன்று முடிஞ்சிருக்கணும், அப்போ தான் அடுத்தது அதை போல் இங்கே வருத்தமும் தீர்ந்துன்னு இருக்குன்னால் அப்போ வருத்தம்னா என்ன? இல்லை இதை தவிர வேற ஏதானு தீர்ந்துருக்கா? வருத்தமும் தீர்ந்து முதல்ல ஏதோ ஒன்று தீர்றது, அடுத்து வருத்தமும் தீர்றதுன்னா தான் தமிழ் பொருந்தும். இல்லை வெறும வருத்தமும்னால் வேற என்ன தீர்ந்துருக்குன்னு கேட்பாளோ இல்லையோ. அந்த சுவாமியும் வந்தார் அப்படின்னா வேற என்ன சுவாமி வந்தார்? அவர் பாட்டும் பாடினார், அப்போ வேற என்ன பண்ணார்? வெறும் பாட்டு பாடினார்னா போரும். பாட்டும் பாடினார்னு சொன்னாலே வேற ஏதோ பண்ணிட்டு பாட்டு பாடியிருக்காருன்னு அர்த்தம். அதுவா உபன்யாசம் பண்ணார், பாட்டும் பாடினார் அப்படின்னா தான் பொருந்தும். அதை போல இங்கே வருத்தமும் தீர்ந்துன்னு சொன்னால் பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஐஸ்வர்யம் கைவல்யம் இந்த ரெண்டும் தியாஜ்யம். நமக்கு எது உத்தேசியம்? பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியம். இந்த கீழே ஒரு நாள் விளக்கமாக சொல்லியிருக்கேன். பகவானை அனுபவிக்க வேண்டும், அடுத்த நிலை அனுபவத்தினால பிரீத்தி ஏற்பட வேண்டும், அடுத்த நிலை பிரீத்தி உந்த கைங்கரியம் பண்ண வேண்டும். இந்த 3 நிலை வேணும். பகவத் அனுபவம், அனுபவத்தினால பிரீத்தி, பிரீத்தியால கைங்கரியம். பகவத் அனுபவ ஜனித பிரீத்திகாரித நித்திய கிங்கரஹா பவானி. ராமானுஜர் பிரார்த்திக்கிறார், நான் நித்திய கைங்கரியம் பண்ணுறவர் ஆனோ அந்த கைங்கரியத்தை எது தூண்டும்? பெருமானிடத்தில் இருக்கிற அபரிமிதமான பிரீத்தி, இவ்வளவுன்னு சொல்லப்படியாத காதல். அந்த காதல் தான் மேலே கைங்கரியம் பண்ண தூண்டும். அந்த காதல் எப்போ வளரும்? அவருடைய குணங்களை நினைக்க அவர் சேட்டித்தங்களை நினைக்கத்தானே அந்த காதல் வளரும். அப்போ பகவத் அனுபவம், அனுபவத்தால் ஏற்பட்ட பிரீத்தி, அந்த பிரீத்தி உந்த நாம் பண்ணக்கூடிய தொண்டுகள், இதுதான் 3. இதில் இப்போ எதெல்லாம் விட்டுடணும்? பகவான் அனுபவிக்கிறோம், தொண்டு புரியணுங்கிறது உத்தேசம். அது பற்றத்தக்கது, கொள்ளத்தக்கது. ஆனால் எது விடத்தக்கது உலக அனுபவத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கோமே. கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். சிற்றின்பம்னு சொல்கிறோம் இல்லையோ. உடல் இன்பம், கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, காசு சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, இதை போல் என்னென்ன சின்ன இன்பங்களோ இதுக்கெல்லாம் ஐஸ்வர்ய அனுபவம்னு பேர். வெறும கண்ணு காது மூக்க வச்சுன்னு அனுபவிக்கிறது நித்தியம் இல்லை. இதெல்லாம் ஒரு நாள் இருந்தது, அடுத்த நாள் பிடிக்காது. எனக்கே இன்னைக்கு இதில் சேர்த்து இந்த மாதிரி பண்ணணும்னு தோணும். கொஞ்ச நாளாக அதெல்லாம் ஒன்றும் வெறுத்து போச்சு சுவாமி, இப்போல்லாம் அதில் ஒன்றும் விருப்பம் இல்லை, இப்போல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன்வா. சரி, இதை எத்தனை நாள் ஓடுற அளவுக்கு ஓடும், இது போச்சுன்னா இதுலேயும் விருப்பம் போய்டுறது. அப்போ இந்த விருப்பம் மாறி போகக்கூடிய சிற்றின்பம் அதை விட்டுடுவோம். அதுக்கு அடுத்தது இதை விட பெரிய இன்பம் இருக்குது. இப்போ ஆத்மானுபவம்னு பேர். ஆத்மாவே அனுபவிக்கிறது. உடலை ஆத்மா அனுபவிக்கிறது ஐஸ்வர்ய அனுபவம். அது ரொம்ப சின்ன அனுபவம், அதைத்தான் ஐஸ்வர்ய அனுபவங்கிறோம். ஆத்மாவே அனுபவிக்கிறது. இந்த உடல் இன்பத்தை ஆத்மா அனுபவிக்கிறார். என்ன, உடலுக்கு இன்பம் அனுபவிக்க தெரியாது. நன்னா உடம்புல சந்தனம் பூசிக்கலாம், ஆனால் உடம்புக்கு ஒன்றும் தெரியாது. ஆத்மாவுக்கு தான் குழுன்னு இருக்குன்னு தெரியும். தலையில் பூச்சி உடிக்கலாம், உடனே தலைமையில் தான் பளிச்சுன்னு ஆகுமாண்ணா. தலையில் பூச்சி உண்டிடணும், உடனே தலைமையில் எழுந்து நின்றுண்டு நன்றி, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிரு இப்படின்னு எப்போவான்னு சொல்லியிருக்கோ. தலையில் பூச்சி உடின்ற உடனே எனக்கு தான் ஆனந்தமாக இருக்குது, உடம்புல சந்தனம் பூசின்ற உடனே எனக்கு தான் ஆனந்தமாக இருக்குது. அப்போ சரீரத்தை நான்கிற ஆத்மா அனுபவிக்கிறேன். இது சரீர அனுபவம், இந்திரிய அனுபவம் இல்லை. வேண்டாம், இந்த உடலே வேண்டாம் சுவாமி. ஏன்னா இது பூவை வச்சா 2 மணி நேரம் வாடிப்படுறது, சந்தனத்தை பூசிட்டோம்னா 3 மணி நேரம் படுறது. என்ன நல்லத்தை பண்ணாலும் ஒரு புது சங்கிலி பார்த்து நல்லா ஒரு 50,000 ரூபா சேர்த்து 2 பவுனுக்கு ரொம்ப அழகாக ஒரு சங்கிலி வாங்கி போடணும். வந்து அதுக்காக நல்லா 8 மாதம் மெனக்கட்டு குருவி சேர்க்குறாப்புல சேர்த்து எல்லாத்தையும் போட்டுருச்சு. அதுக்கு 4-5 கடை ஏறி இறங்கி 1 வாரம் செலவழித்து அதுக்குரிய நல்ல நாள்லாம் பார்த்து போட்டுன்னு வீட்டுக்கு வருவோம். கண்ணாடியெல்லாம் பார்த்தாச்சு, பெரியவர்களெல்லாம் சேவிச்சாச்சு, முடிச்சாச்சு. மத்தியானம் ஆச்சு பாருங்க.
ஆகிறதுலேருந்தே சங்கிலி பழசாயிடும். அன்னைக்கார்த்தால தான் அது புதுசு, அதை தேடி தேடி வாங்குற வரைக்கும் தான் அது புதுசு. மத்தியான சாயங்காலம் ஆட்டமே அடுத்த சங்கிலி எப்போ, உடனே மனுஷன் புத்தி மாறிப்படுறது இல்லையோ. அப்போ உடல்னு இருந்தாலே இன்பம் இப்படித்தான், இது நிரந்தரமாக இருக்காது, இது நித்தியமானதாகவே இருக்காது. இது முடிஞ்சு போயிடுச்சுன்னா அது, அது முடிஞ்சு போச்சுன்னா அது. இதனால தான் பெரியோர்கள் யோசித்து சரீர அனுபவமே வேண்டாம் சுவாமி, அதை விட்டுடுவோம். இதை தொலைத்த ஆத்மா இருக்கே அது ரொம்ப நித்தியம், சூக்ஷ்மமாக இருக்கார், ஆனந்தமயமாக இருக்கார். எந்த பாப்பமும் சுத்த ஆத்மா பேரில் அண்டாது, மரணம் கிடையாது, ஜனனம் கிடையாது. என்ன ஆனந்தம்! அந்த ஆத்மாவை ஆத்மாவே அனுபவிச்சுருக்காரோ இல்லையோ, அதைத்தான் கைவல்ய அனுபவம்னு சொல்லுவோம். இது ரெண்டாவது நிலை. ஆனால் இது ரெண்டுமே தள்ளத்தக்கவை, இந்த ரெண்டுமே கொள்ளத்தக்கதல்ல. முதல்ல ஐஸ்வர்யானுபவம் தள்ளத்தக்கது, அடுத்து சொன்ன ஆத்மானுபவமும் தள்ளத்தக்கது. ஏன் ஆத்மானுபவம் தள்ளத்தக்கது? உடல் அனுபவத்தோட ஒப்பிட்டு பார்க்கறச்சே ஆத்மா அனுபவம் வசத்தியாக இருக்கும். ஆனால் ஆத்மா ஆத்மாவையே அனுபவிச்சுட்டா நன்னா இருக்குமா, ஆத்மா பரமாத்மாவை அனுபவித்தா நன்னா இருக்குமா? ஒரு ஜீவன் தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறான்னால் இந்த ஆத்மாவை பற்றி நமக்கு என்ன தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ 3 பேர் இருக்கா, சரீரம், ஜீவாத்மா, பரமாத்மா. இந்த 3 பேரில் யாரை பற்றி நமக்கு நிறையா தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் கண்டிப்பாக என் உடம்பை பற்றி தெரியும் சுவாமி, அது எவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்கேன், எத்தனை எல்லாம் படிக்கிறேன். இப்போ வைத்தியர்கள்ட்ட ஏதான்னு கேட்க போகிறதுக்கு முன்னாடி அவா வலைத்தளத்தில் ஒரு தேடுறா பாருங்க. எல்லாத்தையும் தேடி என் நாட்டம் எத்தனை பேர் இந்த வியாதியில் இருக்காளோ பட்டியல் நான் வச்சுருக்கேன். இப்போ இது அவர் பட்டது போராது, நான் பட்டது போராதா, உடனே அவளை கூப்பிட்டு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறா. கிருஷ்ணானுபவத்தை பகிர்ந்துக்கணும் இல்லையோ, அதை போல் இவர் என்னென்னலாம் ஆபத்தோ இது அவரோட பகிர்ந்துண்டு, இப்படி எனக்கு இது பண்ணித்தே, உங்களுக்கு அது பண்ணித்தோ, உங்களுக்கு அது பண்ணித்தாமே, எங்களுக்கு இது பண்ணித்தோன்னா இப்போ என்ன ஆகிடுறது? இவருக்கு பண்ணுறதோடு விட்டுருந்தா இந்த வருத்தத்தோடு இருந்திருக்கும், இது அவருக்கு பண்ணுறதோடு விட்டுருந்தா அந்த வருத்தத்தோடு இருந்திருக்கும். அவர் வருத்தம் எனக்கு தெரியும், என் வருத்தம் அவருக்கு தெரியும். இப்போ ரெட்டிப்பு வருத்தம் ஆளுக்கு. இப்போ என்ன ஆகிடும்? எனக்கு இன்னும் ஏன் அது பண்ணலைங்கிறான். அவருக்கு மட்டும் அது பண்ணுறதே, அது எனக்கு இன்னும் பண்ணல, ஒருவேளை நாளைக்கு பண்ணுமோ, இல்லை 4 நாள் ஆகுமோ, இந்த பய அளவுக்கு போயிட்டால். இதுக்கு தான் வைத்தியர்கள்லாம் ரொம்ப பேச மாட்டா. அவள்கிட்ட போகிறோம், கேட்டுக்கிற மூலியோ. இப்போல்லாம் ரொம்ப நம்ம கேள்வி கேட்டு அவளை தொலைக்கிறோம். அவள் எல்லாரும் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம். அவள் ஏன் தெரியுமா பேச மாட்டேங்கிறா? உனக்கு எது தெரியணுமோ அது தெரிஞ்சால் போகிறோம். உன் சரீரத்தை பற்றி நீ படிக்கலை, இந்த மாத்திரையை கொடுத்தா சரியாக பட போகிறது. ஆனால் அந்த சரியாக்கிறதுக்குள்ளே இதை பற்றி நிறையா தெரிஞ்சுட்டோன்னு வச்சுங்க, அப்போ இந்த சரீர வியாதி மனோவியாதியில் கொண்டு போய் விட்டுடும். உடம்பு இப்படி இருக்கே, என்னவோன்னா அவருக்கு தெரியறது இது இன்னும் 15 நாளில் சரியாக போயிடும், இன்னும் 4 மாதத்தில் சரியாக போயிடும்னு வைத்தியருக்கு தெரியுது. இதை போல் வியாதி பீடித்தவா 100கணக்கானவரை அவர் பார்த்துருப்போம் இல்லையோ, பார்த்ததுனால இது சரியாக போடும். ஆனால் அந்த வியாதி பிடிச்சி ஏன் ஒருத்தனுக்கு தானே என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் அவர் என்ன சொன்னாலும் இது இருக்குன்னுட்டா இவருக்கு தெரியல, இதை போல் இன்னொருத்தருக்கு அந்த வியாதி இருந்தது, அதெல்லாம் பண்ணித்துங்கிறார். அதை நினச்சி பயப்பட ஆரம்பிப்போம், மருந்தே வேலை செய்யாது. நாம் அதுக்குன்னு ஒரு தெம்போடு இருந்தால் தானே மருந்து சரியாக போகும். அதனால் வைத்தியர்கிட்ட நம்பிட்டுனால் கொஞ்சம் அவர்கிட்ட விடணும், ஒன்றும் ஆயிடாது. இந்த உடம்பை நன்னா சக்தியோடு தான் பெருமாள் படைச்சிருக்கார். 4-5 நாள் பட்டினி இருந்தால் கூட, ஒரு வேளைக்கு தவிக்கிறமே, நன்னா 4 நாள் பட்டினி இருந்தால் கூட ஒன்றும் உயிர்படாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உடம்பு பண்ணி வச்சிருக்கா. எத்தனை பேர் 30 நாள் 40 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறவெல்லாம் இருக்கா? ஏன்னா போயிட்டாலும் எல்லாரும் அப்படின்னா அவளுக்கு அந்த சக்தி இருக்குது, மனோ திருடம் இருக்குது, அதனால இருக்க முடியாது. அப்போ இந்த சரீரங்கிற அனுபவமே நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கும். உடல் இன்பத்தை பற்றி நமக்கு தெரியும். அடுத்தது நிறையா தெரிஞ்சது பெருமாளை பற்றி. அதில் ஒன்றும் குறவில்லை, நிறைய எழுதி வச்சிருக்கா. எத்தனை புராணம், எத்தனை 4000 பாசுரங்கள், இதிகாச புராணம், பகவானை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறோம். என் சரீரத்தை பற்றி யாரும் எழுதி வைக்க வேண்டாம், எனக்கே தெரியும். எழுதி வச்சிருக்கா, பகவானை பற்றி தெரியும். நடுவில் சிக்கின்றது இந்த ஆத்மா தான். ஏன்னா நானாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லை. சாஸ்திரத்துலேயும் ஒன்றும் நிறைய எல்லாம் ஆத்மாவை பற்றி எழுதப்படலை. பகவானை பற்றி எத்தனை சூக்தங்கள் இருக்கும். ஆத்ம சூக்தம் ஒன்று இருக்கோ, ஸ்ரீ சூக்தம், பூசூக்தம், நிருளா சூக்தம், விஷ்ணு சூக்தம், நாராயண சூக்தம், ருத்ரம், சமகம், ஆரண்யகம், சூரிய நமஸ்காரம், சாந்தி பிரஷ்னம், இத்தனை இருக்கே சுவாமி. ஆத்ம பிரச்சனை எங்கே? இப்போ ஆத்மாவை பற்றி அது எங்கேயோ உபநிஷத்தில் மூலையில் ஒரு 4 வரி எழுதி வைக்கும். இதுதான் ஆத்மானு தெரிஞ்சுக்கோ, இதுதான் நீன்னு புரிந்துகொள். அப்போ அதை பார்த்து நம்ம படிச்சுக்கணும். இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. அதை பற்றி நினைக்கிறதுனாலும் சுலபம் இல்லை. ஆத்மா ரொம்ப உயர்ந்ததெல்லாம் இருக்கலாமே தவிர, இப்போ நம்மளே உட்காந்து வச்சு நான் ராமனை தியானம் பண்ணுங்க உட்காந்து விடுவோம். முடியாதவாழ கூட கொஞ்சம் உட்காந்து ஆசையோட ஒரு 5 நிமிஷம் என்னவா இருந்தார் ராமன், எப்படி வாக்கிய பரிபாலனம் பண்ணார், என்ன சத்தியமூர்த்தி நினைப்போம் இல்லையோ, உட்காரும். ஆத்மாவை பற்றி நினைக்கும்.
அப்படின்னு ஒன்று என்ன நினைக்கிறது என்னை பற்றினே தெரியலையே, அவர் என்னமா இருப்பார், ஒன்றும் பார்த்ததில்லை, ஒரு உபநிஷத்தை காண அவர் என்ன வில்லு பிடிச்சிட்டு இருப்பாரா, வாழ் பிடிச்சிட்டு இருப்பாரா, எது பிடிப்பாருன்னு தெரியல, உருவமே கிடையாதவருக்கு, சரீரம் இல்லை, சூக்ஷ்மஸ்வரூபம், ரொம்ப கஷ்டம். அதனால் ஆத்மாவை ஆத்மா அனுபவிக்கிறதுங்கிறது அரிதிலும் அரிது, மேலும் அது யுக்தமும் இல்லை. ஒருத்தர் தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறது அழகா. ஆண் பெண் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணுங்கிறா வாஸ்தவம். ஆண் ஆண் அனுபவிக்கிறத விட, பெண் பெண் அனுபவிக்கிறத விட, ஆண் பெண் அனுபவித்து பெண் ஆண் அனுபவிக்கிறதுனா உயர்ந்ததுன்னு கொண்டாடப்படுகிறது. உயர்ந்ததுங்கிறத விட அதுதானே இயற்கையானதுன்னு கொண்டாடப்படுகிறது. அதே போல ஜீவாத்மா சரீரத்தை அனுபவிக்கிறது தேவையில்லை. ஏன்னா ஆத்மா வேற உடம்பு வேற, அப்போ வெவ்வேறு அனுபவிக்கிறா. ஆனால் தாழ்ந்தது, அது நிற்க மாட்டேங்கிறது. அதே ஆத்மா தன்னைத்தானே அனுபவிச்சுட்டார்னால் அது உயர்ந்ததா இருக்கலாம், ஆனால் அது தாழ்ந்ததா படுது. எதனால தாழ்ந்தது? சரீர இன்பத்தோட ஒப்பிடச்சே நன்னா இருக்கும், ஆனால் தெரியவே தெரியாதே, அவர் ஒன்றும் அவ்வளவு ஆனந்தம் கொடுக்க போகிறது இல்லையே. அதே இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அனுபவிக்கிறார் பாருங்க. அனுபவித்து கல்யாண குணங்களை நினைத்து ஏங்கி உருகி அழுது ஓடி பிரதட்சணம் பண்ணி விளக்கேற்றி எத்தனை கைங்கரியம், அது அத்தனை பரமாத்மா அனுபவம், அதுதான் மிக உயர்ந்தது. அப்போ மொத்தம் 3 அனுபவம் இருப்போ, அச்சித் அனுபவம், ஐஸ்வர்ய அனுபவம், கைவல்ய அனுபவம், ஆத்மா அனுபவம், பகவத் அனுபவம், பகவானை அனுபவித்தல். இந்த 3லே 2 தள்ளத்தக்கது, 1 கொள்ளத்தக்கது. உடல் அனுபவத்தை தள்ளுடனும், ஆத்மா அனுபவத்தை தள்ளுடனும், பரமாத்மா அனுபவத்தை கொள்ள வேண்டும். இது ரொம்ப சுலபமாக புரிஞ்சு போச்சு. இந்த 2 தள்ளுறத்தை ஆண்டாள் சொல்லுவது வருத்தம் தீர்தல். அப்படின்னா உடல் அனுபவம் தீர்தல், வருத்தமும் தீர்தல், ஆத்மானுபவம் தீர்தல், மகிழ்தல், பகவத் அனுபவம் கிடைத்தல். இதுக்கு தான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. அப்போ வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. வருத்தம் தீர்தல்ங்கிறது உடல் அனுபவம் போதல், வருத்தமும் தீர்தல்ங்கிறது ஆத்மானுபவம் போதல். அதுக்கு தான் முன்னாடி ஒன்று போயிருந்தா தானே இப்போ போட முடியும். சரீர அனுபவத்தை தொலைச்சுடு, கைவல்யம் வேண்டாம், 2மே போச்சுன்னா பகவத் அனுபவம். அப்போ அதைத்தான் மகிழ்தல்னு கூறுகிறாள். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பது பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்போ கீழே 24வது பாசுரத்திலிருந்து 25வது பாசுரத்துக்கு சங்கதி பார்ப்போம். அந்த பாசுரத்திலேருந்து இந்த பாசுரத்துக்கு ஏன் வந்திருக்கான்னு பார்ப்போம். 24 கடைசியில் என்னாச்சு? என்னென்னும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய். போற்றி போற்றி போற்றி, அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி, அன்றி உலகமளந்தாய் அடி போற்றின்னு ஆரம்பித்து 6 தடவை போற்றி போற்றி முடிஞ்சது. அதில் கடைசி என்ன உன் சேவகமே ஏத்தி பறகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கு. தேவரீர் தான் இறங்கணும், இறக்கந்தான் உபாயன். நாம் பெருமான் அடையறதுக்கு எது ஒரே வழி? எதை பிடிச்சின்னு ஏறுறது? கயத்தை பிடிச்சின்னு ஏறணும், ஏணியை பிடிச்சின்னு ஏறணும், நூலேணியை பிடிச்சின்னு ஏறணும். இவரை பொறுத்த வரைக்கும் இறக்கத்தை பிடிச்சின்னு ஏறணும். பெருமாள் நம்ம நினச்சி இறங்குறாரோ இல்லையோ, அந்த கருணை கிருபை இரக்கம், அந்த இரக்கம்தான் அவரிடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகிறது. இரக்கத்தையே உபாயமாக கொண்டு தான் மேலே ஏற போகிறோம். அதைத்தான் கீழ்ப்பாசுரத்தில் என்னென்னும் சேவகமே ஏத்தி பறகொள்வான், இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய். இன்று நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம், தேவரீர் இறங்க வேணும்னு பிரார்த்தித்தாள். இது 24வது பாசுரம். இப்போ 25வது பாசுரம். இறங்கணும் இறங்கணும்னு கேட்டு நுட்டீரே ஆண்டாள், நமக்கு சந்தேகம். இறங்கலாம், ஆனால் நான் உங்கள் பேரில் இறங்கிறதுக்கு உங்கள்கிட்ட நிறைய தடங்கல்கள்லாம் இருக்கே, அந்த தடங்கல்கள்லாம் தாண்டினா தானே என்னிடத்துல வந்து சேர முடியும். இந்த தடங்கல்கள்லாம் ஆறு போக்க போகிறாப்போ? உனக்கு விரோதிகள் நிறைய பேர் இருக்காளே, பிரதிபந்தகங்கள்னு சொல்லுவா. பிரதிபந்தகம்னா தடை கற்கள், தடங்கல். தடங்கல் ஒரு ஓட்டப்பந்தயம் போகிறோன்னா அதுக்கு ஒரு தடகள போட்டி ஒரு பேர் வச்சுருக்கா பாரு. அப்படின்னா குறுக்கு எப்படி ஒன்று வச்சுருக்கோம், நான் ஜலம் ஒன்று வச்சுருக்கோம், மரம் ஒன்று வச்சுருக்கோம், ஏறி குதிக்கணும், கீழே விழணும், உருண்டு புரண்டுன்னு போகணும், என்னென்னமோ பண்ணி தடங்களை தாண்டி போனோமோ இல்லையோ. அதை போல் நம்ம பகவான் அடையிற மார்க்கத்திலே நிறைய தடங்கல்கள் இருக்கான். ஏது? கர்ம, ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள் தடங்கள். ஜென்ம, மாறி மாறி பிறவி எடுத்துகிட்டே இருக்கோமோ இல்லையோ, தடங்கள் இருக்கவே இருக்குது நம்மகிட்டே. காமம், குரோதம், அகங்காரம், மமகாரம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், எத்தனை இருக்குது, பெரிய தடங்கள் இருக்குது. இந்த உடம்பு சாமி அதை போய் தடங்கள்னு சொல்லலாமா? அதை வச்சுன்னு தான் எல்லாம் பண்ணணுமேனா, இது நமக்கு ரொம்ப வேண்டியவன், ஆனால் பரம விரோதி. 2மே இது தான். புலலோகாச்சார ஒரு இடத்துல சாதிக்கிறார், கார்த்தால் எழுந்திருக்கிற மொழியோ
படுக்கையில் பக்கத்தில் யார் இருப்பாள்னா உடம்பு இருக்குமா. முதல்ல இதுதான் இருக்குது. எழுந்திருந்து உடம்பை பார்க்கச்சேவே ராத்திரி முழுக்க இந்த பாம்போடையா நான் படுத்திருந்தேன். ஒரு படுக்கையில் பாம்போட படுத்திருந்தா ஒருத்தன் எவ்வளோ பயப்படுவான். கார்த்தால் எழுந்திருந்து போர்வை இறக்கரைச்சே பக்கத்தில் பெருசாக படுத்திருந்தது. ஏது சுவாமின்னா பாம்பு. அதை போல பயப்பண்ண நீ இந்த சரீரத்தை கார்த்தால பார்க்கச்சே என்ன இந்த உடம்போட இந்த பாம்போட போய் இத்தனை நாளும் படுத்துட்டு இருக்கேனே என்று யாரான்னு நினைக்க போறானா? அதுதான் ரொம்ப தாழ்ந்தது சரீரானுபவம் ஐஸ்வர்யானுபவம்னு சொல்றோம். அப்போ இந்த பாசுரத்திலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது, கண்ணன் கேட்கிறார், உமக்கு பிரதிபந்தகங்கள் எவை? ஏதேது தடுத்துன்னு இருக்கு, அந்த தடுப்பெல்லாம் போக வேண்டாமோ? அது போக்கினா தானே நீர் நம்ம அடைய முடியும். ஆக கீழ பிரார்த்தனை என்னென்னு உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு. ஆனால் கண்ணன் கேட்கிறார், இறங்குகிறோம். இறங்கினாலும் நீர் அடைவதற்கு பிரதிபந்தகங்கள் தடங்கல்கள் உள்ளனவே. கர்மம் உள்ளது, ஜென்மம் உள்ளது, சரீரம் உள்ளது, உன்னிடத்தில் இருக்கிற தீய குணங்கள் உள்ளன. இத்தனை தடங்களும் போனா தானே நீர் நம்ம அடைய முடியும். நான் இறங்குன்னா ஆண்டாள் பிரார்த்தனை, அந்த தடங்கல்களையும் போக்கி தேவரீரே உம்மை கொடுத்தருள வேண்டும். நம்மால் அந்த தடங்களை போக்க முடியாது. தடங்கல்களையும் தேவரீரே போக்கணும், பிரதிபந்தகங்களை போக்கணும், துக்கம் எது இருக்கோ போக்கணும். அனைத்தையும் போக்கி நீர்தான் முக்தி கொடுக்க வேண்டும். வருத்தமும் தீர்ந்து தடங்கள் போறது, மகிழ்ந்து உம்மை பெறுவது. அப்ப தடைகளை போக்க வேண்டும். அதுவும் அவரே பண்றார். நாம் அவர் தான் உபாயம்னு பிடிச்சுட்டோம்னால் என்னென்ன நம்ம கிட்ட பண்ணணுமோ மொத்தத்தையும் அவரே தான் பண்றார். ஒன்னொன்னு நம்ம பண்ணிட்டு வர வேண்டாம். இப்போ நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதானும் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஆனால் அந்த பிரயாணம் போய் ஆகணும்னு வச்சுக்கோ. ஒரு யாத்திரை சொல்லிவிட்டா, யாத்திரைக்கு போகணும். அப்போ பார்த்து எங்கேயோ இந்த காலில் கீழே வந்தேன்னா அது தடங்கலாக இருக்கு. இப்போ உடனே நேராக யாத்திரை நடத்துகிற வாழ்கிட்ட போய், சாமி நீர் யாத்திரைன்னு சொன்ன உடனே நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்தத்துலேருந்து காலில் ஏதோ மயிரிழை எலும்பு முறிவுங்கிறான். அதனால் அதை சரிப்படுத்தினு தான் வரணும். நீர் என்ன பண்ணுறீர்னா சரிப்பட்டா வாங்கோ, இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? உடனே இந்த மூதாட்டி அவரை பார்த்து, இல்லை இந்த எலும்பு முறிவையும் நீரே செவப்படுத்தி யாத்திரைக்கு நீரே கூட்டின்னு போனா. அவர் நடத்த, சுவாமி எங்களால் யாத்திரைக்கு தான் கூட்டின்னு போக முடியும், அதுக்கு நீங்கள் எலும்பு உடைச்சின்னு வந்தால் நாங்களாக சரிப்படுத்த முடியும்னால் இப்போ நேர் மாறுதல் பாருங்க. அப்போ லோகத்திலே நம்மளால் ஒரு காரியம் தான் பண்ண முடியும். தடங்களை நீக்கிறதுக்கு நமக்கு வழி தெரியாது, நம்மோட இருக்கிறதுக்கு வேணால் அழைச்சின்னு போவோம். ஆனால் பகவான் திருவடிகளை பற்றினோம்னால் ரெண்டு காரியம் பண்ணுறார் அவர். அந்த எலும்பு முறிவையும் சரிப்படுத்தி தங்கிட்டையும் சேர்த்துக்கிறாரோ இல்லையோ, அது அவர் ஒத்தரால தான் முடியும். அப்போ வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, ஒரு தாயார் குழந்தைய பார்த்துட்டே இருக்கா, என்னமோ வயிற்று நோவு, அப்படி இப்படி வயிற்று அழற்சி நோய், உடம்பு சரியில்லை, அழறது, புரண்டு வருத்தது, வயத்தை பிடிச்சிக்கிறது, அதுக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப வருத்தம் தாயாருக்கு. ஐயோ குழந்தை இப்படி கஷ்டப்படுறதே, சரியா போனால் தேவையில்லைன்னா ராத்திரி முழுக்க அதோட இவன் முழிச்சுன்னு வேணா உட்காந்துருக்கலாம், வைத்தியர்கிட்ட போய் காக்கலாம், மருந்து வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அந்த வருத்தத்தை தீர்க்க இவளுக்கு தெரியுமா? அந்த வருத்தத்தை பார்த்து வருத்தப்படத்தான் நமக்கு தெரியும், இவ்வளவுதான் தெரியுமே தவிர அந்த வருத்தத்தை தீர்க்கிறது யாரு? பகவான். அப்படி இல்லை. ஒருத்தர் வருத்தப்படுறாருன்னு உடனே தான் நடுங்கிறான், நடுங்கின உடனே அந்த வருத்தத்தை போக்கி விடுறார். அப்ப வருத்தத்தையும் போக்கி மகிழ்ச்சியும் கொடுப்பதற்கு ஒருத்தனுக்குத்தான் இயலும். அதனாலதான் கண்ணனிடத்திலவே ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள், வருத்தமும் தீர்க்க வேண்டும், மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும். கண்ணன் திருப்தி பட்டுட்டார். அப்போ என்னையே எல்லாம் பண்ண சொல்றீர், நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? ஒன்றும் பண்ண மாட்டோமா? உன் வீட்டு வாசலுக்கு வந்தமே அது எவ்வளோ பெரிய காரியங்கிற. மற்ற யாரும் இங்கே வரவே இல்லையோ, நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கோம், வந்ததே போரும் நாள். அப்போ ஆண்டாள் இனிமே தான் கண்ணன் முகத்தை பார்க்க போறா. 25ஆம் பாட்டு வரைக்கும் தாங்க அப்படி இப்படி ஓடி ஆடி இருக்கோம், வந்திருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம், 10 பேரை எழுப்பின்னு இருக்கோம், எல்லாம் ஆண்டாளுக்கு நினைவு. 26வது பாசுரத்தில் கண்ணன் வாசலை திறந்து வந்து நிற்க போறார். நிற்கிற சமயத்தில் அவனை பார்த்த உடனே தான் திகைத்தாள் ஆண்டாள். ஓஹோ, நம்ம பட்டப்பாடித்தனி இவர் ரொம்ப நாளாக பட்டு இருக்கார் போல் இருக்கே, நான் அவரை அடையணும்னு நான் பட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னை அடையறதுக்கு அவர் பட்டதில் 100ல் 1 மடங்கு நான் படலை அப்படிங்கிறத நாளைக்கு பாட்டுது. நாளைய பாசுரத்திலேருந்து தனி 25 பாசுரத்தையும் தள்ளுவிட்டா. 26வது பாசுரம் வந்தால் மணியான பாசுரம். ஏன்னா மணிவண்ணான பாட்டோ இல்லையோ, அதனால தான் அது மணியான பாசுரம். அந்த பாசுரத்தில் தான் ஆண்டாள் புரிந்து கொள்ளுகிறாள். இதுவரைக்கும் கண்ணன் தன்னை வெளிப்படையா சொல்லிக்கல. இப்போ சரி, வருத்தத்தையும் நாமே போக்குறோம், மகிழ்ச்சியும் நானே கொடுக்கிறோம், தடல்களை தீர்ப்போம், நம்மையும் கொடுப்போம். இது பாசுரத்தினுடைய சங்கதி. ஆக கண்ணன் என்ன வேணும்னு கேட்கிறார். பிரதிபந்தகங்கள் இருக்குமே, அது சுலபத்தில் போகாதே என்று கேட்கிறார். அதையும் போக்க வேண்டும், உன்னையும் கொடுக்க வேண்டும் என் ஆண்டாள் பிரார்த்திப்பது ஆச்சரியமான பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒருத்தி மகன் தேவகியினுடைய மகன். சின்ன சின்ன கருத்து.
அழகழகான கருத்துக்களை சொல்லியிருக்கார். ஒருத்தின்னு தேவகியை சொன்னார், அப்புறம் மறுபடியும் ஒருத்தின்னு யசோதையை சொன்னார். ஒருத்தின்னு ஒரு தரம் வந்துட்டாலே அடுத்த தரம் மற்றொருத்தின்னு தான் சொல்லணும். இதுதான் தமிழில் சரியான பிரயோகம். ஒருத்தினா திரும்ப ஒருத்தி, ஒருவர் வந்தார் மற்றொருவர் வந்தார்னணும். ஒரு முறை போனேன் மற்றும் ஒரு முறை போனேன்னு சொல்லணும். நமக்கு அந்த அளவில் இப்போ யாரும் தமிழ்லாம் பேசுகிறதே இல்லை. ஒரு தரம் போனேன் மறுபடியும் போனேன் நானும் சொல்லணும் இல்லையோ. ஒரு தரம் போனேன் அங்கே போனேன்னா அங்கேயே போனேன்னா இப்படின்னு பேசிட்டு போ. இவ்வளவு தான் நம்மகிட்ட இருக்கிற தமிழ். இப்போ கொஞ்சம் சுத்த தமிழ் தூய தமிழ் ஆறான்னு பேசினா இவா ஏன் வேற பாஷை பேசுகிறான்னு விடுவோம். அந்த தமிழே வேற பாஷை வேற மொழி அளவுக்கு ஆயிடுத்து நமக்கு. இப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தினா தேவகி புரிஞ்சு போச்சு. அப்போ மற்றொருத்தி மகனாய் ஒழித்து வளரான்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் மறுபடியும் ஒருத்தின்னு இருக்கேன்னால் வியாக்கியானத்தில் அதுக்கு பதில் சொல்கிறார். ஒருத்தி இவளொருத்தி ஒருத்தி அவளொருத்தி ஒருத்தி, இந்த ரெண்டு பேரையும் ஒரு கருத்தில் வச்சுக்க வேண்டாம். இப்போ இவ தன் சிறப்பு தனி அவ சிறப்பு தனி அப்படின்னு ரெண்டு ரெண்டு சொல்லலாம் இல்லையோ. இப்போ நீங்கள் யாரெல்லாம் இங்கே வந்திருந்தார்கள், பெண்கள் ஆறார் வந்திருந்தா கேட்ட உடனே இந்த அம்மா வந்தார், அடுத்தது யார் வந்திருந்தா அவரும் வந்தார். இது சரியா போச்சுப்போ. ஏன்னா பெண்கள் ஆறார் வந்தான்னு கேட்டேன், இவர் வந்தார் அவரும் வந்தார். அதே படுத்தது ஆண்களில் ஒருத்தர் வராருன்னு சொல்லுங்க. அப்போ மறுபடியும் முதல் ஆளே தனியாகத்தான் இவர் வந்தார்னு சொல்லணும், அடுத்த ஆளே இவரும் வந்தார்னு சொல்லணும். ஏன்னா இந்த கோஷ்டியே வேற அந்த கோஷ்டியே வேறையோ இல்லையோ. இதே இங்கே பக்தர்கள் ஆறு வந்தா என்ன கேட்டிருந்தா ஆணோ பெண்ணோ உம்மு சேர்த்துடலாம். அது ஆண் வந்திருந்தாலும் பெண் வந்திருந்தாலும் கணக்கு கூட்டின்னு போயிடலாம் இல்லையோ. அதே போல் இங்கேயும் பார்த்தேன்னால் முதல்ல ஒருத்தி மகனாய் ஒருத்தி தேவகி. இந்த தேவகி ஆட்டமே கோஷ்டியில் யசோதை இருந்திருந்தா மற்றொருத்தி சொல்லணும். ஆனால் தேவகி கோஷ்டி வேறையாம், யசோத கோஷ்டி வேறையாம். ஏன் ரெண்டு பேருமே தாய் தானேன்னா, பெற்றவள் ஒருத்தி வளர்த்தவள் ஒருத்தி. இது கோஷ்டியே வேற அது கோஷ்டியே வேற. ஏன்னால் பெற்ற இன்பம் தனி இன்பமா, வளர்த்த இன்பம் வேற இன்பமா. பெற்ற இன்பம் வளர்த்தவளுக்கு கிடைக்காது, வளர்த்த இன்பம் பெற்றவளுக்கு கிடைக்காது. அதனால இவள் ஒருத்தி ஒருத்தி அவள் ஒருத்தி ஒருத்தி மற்றுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இவளுக்கு அவ நிகராக மாட்டா, அவளுக்கு இவர் நிகராக மாட்டா. தன்னையே பெருமான் கொடுக்கிறார். வசுதேவரையும் தேவகியும் தேர்ந்தெடுத்து தன்னை அவர்களுக்கு மகனாக கொடுக்கிறான். வசுரேதாக வசுப்பிரதா வசுப்பிரதா வாசுதேவா வசுகு வசுமனாக என்று சஹஸ்ரநாமத்திலே 72 திருநாமங்கள் அப்படியே கிருஷ்ணாவதாரத்துக்காக. அதில் வசுப்பிரதா வசுப்பிரதா வசுன செல்வம், வசுப்பிரதா செல்வத்தை கொடுத்தான். என்னன்னு தன் தகப்பனாருக்கு தன்னையே பிள்ளை செல்வமாக கொடுத்தான் வியாக்கியான். அப்பேற்பட்ட வசுதேவருக்கு தன்னையே செல்வமாக கொடுத்தான் இல்லையோ. வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டன் அன்னபுலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும் காண்டலின்னி கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலத்த பெற்றேன் எனக்கென்ன இகழுளதேன்னு பேசுகிறோம். வேண்டி தேவரிறக்க தேவர்கள்லாம் போய் பிரார்த்திக்கிறா. அதனால தான் பகவான் அவதரிக்கிறார். அப்போ அவதார ரசம் தனி, வளர்ந்த ரசம் தனி. ஒருத்தி மகனாய் பிறந்து அதனால இவளுடைய மகனாக பிறந்தார். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. ஒருத்தி மகன், ஒருத்தினுடைய வயத்தில் 10-12 மாதம் இருக்காரோ இல்லையோ. இங்கே ஆண்டாளுக்கு என்ன ஆச்சரியம்னா, எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் புகுந்து மொத்த பேரையும் தன் வசத்தில் வச்சு ஆணை செலுத்தின்னு இருக்கார் பெருமாள். ஆனால் அந்த பெருமானை இவ ஆணை செலுத்துறாளே ஒருத்தி தான். இப்போ சொல்கிறது இந்த ஒருத்திங்கிறது எங்கே சேர்க்கணும்னா, எல்லாரையும் ஆணை செலுத்தின்னு இருக்கிற பெருமான் அந்த பெருமான் இவ ஆணைக்கு உட்பட்டு நடக்கிறார்னா அவர் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ. அவ ஒருத்தி தான். அதே அடுத்து சொல்றார், இப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து அப்போ மற்ற பேரை பகவான் நியமிக்கிறான், அவனை இவள் நியமிக்கிறாள். அதனால் இவளுக்கு ஒப்பு கிடையாது. இவளை போல மற்றொருத்தி இல்லை, ஒருத்தி. மேலே இப்போ அடுத்தது ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. இது மற்றொருத்தியான யசோதை. யசோதைக்கு மகனாக ஒழித்து வளர்ந்தான். இவ பெற்ற அனுபவம் எவ்வளவு தெரியுமோ? பெற்ற அனுபவமே அவ்வளவுன்னா வளர்த்த அனுபவம் அதை விட எவ்வளவு. அவளாவது 10 மாதம் சுமந்தாள், இவள் 10 வருஷம் வளர்த்தாள். 10 வருஷம் வரைக்கும் கண்ணன் கோகுல நந்த கிராமத்தில் தான் இருந்தார். 10 மாதம் சுமந்தது உயர்ந்தது தான். ஆனால் வெளியில் வந்த அப்புறம் தானே சேட்டித்தம் முழுக்கவே ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தார். ஒருத்தி மகனாக யசோதையின் மகனாக ஒழித்து வளர்ந்தார். பூதானாம் யஹா அவ்யய பிதான்னு உபனிஷத்து. பூதங்கள் ஜீவராசிகள் அத்தனை பேருக்கும் யார் பிதாவோ அனைத்துக்கும் பகவான் பிதா. மாதா நாராயணா பிதா நாராயணா பிராதா நாராயணா மாதா பிதா பிராதா சரணம் சுகிருத்து கதிஹி நாராயணா. இத்தனையும் பகவான் நாராயணன்னு சொல்கிறோம் இல்லையோ. பாச்சரி பாருங்க, எல்லாருக்கும் பிதாவா இருக்கிற பெருமானை போய்
அவன் இவளுக்கு மகனா இருக்கான், எல்லாருக்கும் தந்தை, ஆனா அவனுக்கு இவள் தாயா இருக்காளோ இல்லையோ. அப்பனா இப்ப யசோதை நமக்கெல்லாம் ஆறு பாட்டி. யசோதை இவ்வளவு சின்னவோ அவளை போய் பாட்டின்னு சொல்றீங்கன்னா எங்க உறவு அவளை தான் தெரியறது. ஏன்னா எங்கள் எல்லாரும் பிதா கண்ணன், கண்ணனை பெத்தவ அவதான் வளர்த்தா, அப்ப அவதானே பாட்டியா இருக்கணும். அதனாலதான் யசோதையே பார்த்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். அந்த இடத்துல ஒரு கருத்து சொல்றார், 4 பேர் சேர்ந்து நோன்பு நோத்து ஒன்ன கண்டுபிடிச்சா வசத்தியா, ஒத்தர் கஷ்டப்பட்டு 4 பேரை பெத்தா வசத்தியா? தசரதன் ஒருத்தன், அவன் ரிஷியருங்கிற கூண்டு வந்தா புத்திரகாமேட்டி யாகம் பண்ணான். பண்ணின உடனே 4 புத்திர ரத்னங்கள் பிறந்தா, ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். அப்ப ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சார் 4 மாணிக்கத்தை. அதே 4 பேர் சேர்ந்து தேடி 4 பேர் சேர்ந்து தேடி ஒரு மாணிக்கத்தை கண்டுபிடிக்கிறா. ஒரு யசோதே நந்தகோபாலன், ஒரு தேவகி வசுதேவர், இவா 4 பேர் சேர்ந்து ஒரு கோபால ரத்னம். அங்கே ஒருத்தர் 4 ரத்னம், ராமரத்னம், லக்ஷ்மண ரத்னம், பரத ரத்னம், சத்ருகன ரத்னம். ஆனா இங்க 4 பேர் சேர்ந்து ஒரு ரத்னம். எது கொஞ்சம் விலை அதிகம் சொல்லுங்க? 4 பேர் சேர்ந்து ஒரு மாணிக்கத்தை கண்டுபிடிச்சா மதிப்பு அதிகமா, இல்ல ஒருத்தர் 4 மாணிக்கத்தை எடுத்துட்டு வந்தா மதிக்கமா? ரெண்டாவது தான். அதனாலதான் இங்க சொல்லிட்டார், 4 அப்பா அம்மா சேர்த்து ஒரு பிள்ளைய கண்டுபிடிச்சிருக்கா. அப்ப ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருவர் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்தான்னா கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தான், தானே தோன்றிவிடல. இப்ப பெருமாள் தோன்றி இருக்கலாமே, தூணுக்கு நடுவிலிருந்து தோன்றினார், எங்க கர்ப்பமா பண்ணார், தூணுல இருந்து நரசிம்ம பெருமாளா வந்துட்டார். கஜேந்திரனுக்கு ஒரே வருத்தம், முதல்ல பிடிச்சிருக்கு, ஆனா காலை கொடுத்து ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே தோன்றினார். திடீர்னு ஆகாசத்துல கருட வாகனத்தோட தோன்றினார் இல்லையோ. இங்க ஆண்டாளுக்கு இப்ப திருப்தியே, நல்ல வேளை இதை போல தாந்தோன்னியா இல்லை எங்க கண்ணன். தான் தோன்றினா யாரும் ஒன்றும் தாப்பனார் தயார் கிடையாது, தானே திடீர்னு ஆகாசத்துல தோன்றார், தானே தூண்ல தோன்றாருன்னா இதெல்லாம் நம்பிக்கை வராது சுவாமி. முதல்ல ஒருத்தரை பார்த்த உடனே பாரத்வாஜ கோத்ரா, ஆபஸ்தம்ப சூத்ரா, எதுஷாக்கியாத்தியாய், யாரு என்ன அப்பா அம்மா யாரு, எந்த வேதம் எந்த சூத்திரம் சொல்ல வேண்டாமோ. இப்ப பகவானா கஜேந்திர மோட்சம் வர்ற பெருமாளை பார்த்து, நீர் எந்த கோத்திரம், நீர் என்ன சூத்திரம், நீர் யாரோட அப்பா அம்மானா அவர் தகச்சு போய் நின்றுடுவார். இப்ப இதெல்லாம் எதுக்கு உனக்கு இவனையானே, இதெல்லாம் சொன்னாதான் என்ன நீர் காப்பாற்றலாம். உங்களுடைய அறிமுகம் படுத்திக்கும்னால் பெருமானுக்கு அறிமுகப்படுத்த தெரியாது, யார் அப்பா அம்மான்னு சொல்லுவார், யாரு காரணம், எங்க பிறந்த என்னன்னு சொல்லுவார். இந்த கஷ்டமே எங்க கண்ணனுக்கு கிடையாது. இப்போ அவரை பார்த்து நீர் ஆறுன்னு கேட்ட உடனே வாசுதேவன் பேர் தெரியாதா? வசுதேவனுடைய மகன், எதுகுலத்திலே தோன்றினேன், ஆவணி மாசம் பிறந்தேன், ரோஹிணி நட்சத்திரத்தில் கிடுகிடுன்னு சொல்லிடுவாரே. அப்ப எல்லாம் சொல்லும்படி இருக்கும் இல்லையோ. அப்ப பிறந்துங்கிற சப்தம் தான் ஏற்றம். ஏன்னா மற்ற பெருமாள்லாம் பிறக்காத பெருமாள், இவர் பிறந்த பெருமாள். வராகாவதாரம் எல்லாம் சொல்லுமே, யார் அப்பா அம்மாண்ணா தெரியாதே, அதே நரசிம்மா தெரியாதே, கஜேந்திர மோட்சம் தெரியாதே. இவருக்கு அந்த கஷ்டமே இல்லை. அதனால யானைக்கு தோற்றினா போலே தோன்றாமல் 10 மாசம் கர்ப்பவாசம் இருந்து பிறந்தீர். அதனாலதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, பிறந்தது ஆச்சரியன். பிறந்துன்னு சொல்லிருக்காளே, தோன்றின்னு சொல்ல வேண்டாமா? ரொம்ப பெரியவளா இருந்தா தோற்றம் மறைவுன்னு போடுவோம், பிறத்தல் இறத்தல்னு போட மாட்டோம். அது மகான்களுக்கே சேரும். அப்ப கண்ணன் பிறக்கிறது என்ன சொல்லியிருக்கணும்? ரிஷி சரியா சொல்லியிருக்கார், தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனஹா. தேவகியினுடைய கர்ப்பத்தில் கண்ணன் ஆவிர்பூதனானான், அப்படின்னா தோன்றினான்னு அர்த்தம். ரிஷி விஷ்ணு புராணத்துல தோன்றினான்னு தான் சொல்லியிருக்கார். ஆனா ஆண்டாள் தமிழ் பாட்டுரத்திலே பிறந்துன்னு கூறுகிறாள். தோன்றினா உயர்ந்ததா, பிறந்துன்னா உயர்ந்ததா? தோன்றினா நம்மகிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிற ஆப்பில் இருக்கான், பிறந்துன்னு சொன்னா நமக்கு நடுவுலையே பிறந்தாப்பில் இருக்கான். அந்த அளவுக்கு நெருக்கம் வேணும் இல்லையோ கண்ணனிடத்திலே. அதுக்கு அர்த்தம் என்ன? பிறந்துன்னு சொன்னால் நாட்டிற்பிறந்து மனுஷர்க்கா படாதன பட்டு. நாமெல்லாம் நாட்டில் பிறந்து என்ன பாடுபடுறோமோ, இந்த பாட்டையெல்லாம் கண்ணன் பிறந்து பட்டாரோ இல்லையோ. இப்போ வராக பெருமான் என்ன பாடுபட்டார்? பிறந்தார், ஹிரண்யாட்சனை கொண்டுட்டார், பூமாதேவியை ரட்சித்தார், புறப்பட்டு போயிட்டார். ஒருத்தர் கிட்டக்கே நெருங்க முடியாது. ஹிரண்யகசிபுவை நரசிம்ம பெருமான் அழித்தார், பிரகலாதனை அனுகிரகித்தார், புறப்பட்டு போயிட்டார். நெருங்கவே முடியாது. ஒரு பாடு கிடையாது வாழ்க்கலாம். மத்ஸ்யமூர்த்தி அவதரித்தார், அவ்வளவு பெரிய படகலே சத்தியவிரதனை வச்சார், ரட்சித்தார், வேதத்தை மீட்டு கொடுத்தார், புறப்பட்டு போயிட்டார். என்ன பாடு? இவ யாருக்கும் பாடு இல்லை. ஆனா கண்ணன் பிறந்து நாம படுற பாட்டை பட்டாரோ இல்லையோ. அவரையே உதைப்பேன் கொண்டுடுவேன்னா ஒழிச்சு வளர வேண்டியதா போச்சு. கொல்றதுக்கு 4 பேர் வரா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த பொண்ணை இன்னொருத்தன் நான் தான் பண்ணிப்பேங்கிறான் ருக்மிணி தேவியை. நம்ம பாடலாம் அவருக்கு இருக்கும் இல்லையோ. அதனாலதான் பிறந்துன்னு தான் சொல்லணும். இதை தோன்றின்னு சொல்றதை விட நம்ம பாட்டை பட்டார். ஆனா வித்தியாசம் இருக்கு. நாம கர்மாதீனமா பட்டோம், அவர் இச்சாதீனமா பட்டார்.
நான் கர்மத்தினால என் பாட்டை பாடுறேன். ஆனால் கண்ணன் தான் விருப்பப்பட்டு அந்த பாட்டை பட்டிருக்கார். அந்த பாடுபட்டது நம்ம ரட்சிக்கிறதுக்காக, இந்த பக்தர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக. இல்லைன்னா பெருமானுக்கு எந்த வருத்தமுமே கிடையாது. நமக்காக பெருமான் கஷ்டப்படுறாருன்னு தயவுசெய்து சொல்லிக்கவே வேண்டாம். கஷ்டப்பட போறாரான்னு. ஏன்னா இப்போ பல பேரை கண்டினா எங்களுக்காக இறைவன் துன்பப்பட்டார், இறைவன் கஷ்டப்பட்டாருவா. எதுக்கு பண்ணும்? அப்புறம் அவர் எப்படி இறைவனாக இருப்பார்? அவரே கஷ்டப்பட்டு இருக்காருன்னா அவர் இறைவனாவோ கடவுளாவோ இருக்க முடியாது. கஷ்டப்பட்டார்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்தார், நம்மோட கலந்து பரிமாறினார், புறப்பட்டார். அவர் சித்தர். அவர் புண்ணியத்தினாலெல்லாம் அவருக்கு ஏதும் இல்லை. புண்ணியமும் தட்ட போகிறதில்லை, பாபமும் தட்ட போகிறதில்லை. பிரம்மங்கிறது இது இத்தனையும் தாண்டி இருக்கக்கூடியது. அவர் ஒரு திருமேனி எடுத்துக்கொண்டு வரும்போது தான் இது இத்தனையுமே தவிர, அப்போ தோன்றின்னு சொல்கிறத விட பிறந்துன்னு சொல்லியிருந்தால் நம்மோட நெருக்கம் அதிகமாக இருக்கு. அதனால தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. பராசர பட்டர் ராமனுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் கண்ணனிடத்துல ரொம்ப சொல்ல மாட்டார். அதனால் அவர் வாக்கால கிருஷ்ண வைபவம் கேட்கணும்னு சிஷ்யாளுக்கு ஆசை. ஒரு சுவாமி எப்பவுமே கீதை தான் நன்னா சொல்லுவார். எதுக்கும் கீதையிலேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நாம் போய் சுவாமி கொஞ்சம் திருவாய்மொழி உபன்யாசம் பண்ணு நிற்கி அப்படின்னு கேட்போம். இல்லை கீதை சொல்லக்கூடாது, இல்லை உம்ம வாயில் இதை கேட்கணும்னு ஆசை. நான் தான் அதைத்தான் சொல்லுவேன்னு தெரியுமோ இல்லையோ, அதனால தான் நாங்கள் இதை கேட்குறோமோ இல்லையோன்னு தெரியுது. நீர் அதைத்தான் சொல்லுவீர்னு தெரியும், அதனால தான் இதை கேட்குறோம். பட்டர் இடத்துல போய் வேணும்னு ஒரு கேள்வி கேட்டார். ஏன்னா ஏதோ ஒருத்தி மகனாங்கிறீர், வேணும்னு கேள்வி இது. ராமனைத்தானே மகன்னு சொல்லணும், கண்ணனை போய் மகன்னு சொல்லலாமா? ஏன்னா கண்ணன் என்ன பண்ணிவிட்டார்? பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணத்தானே மகன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நடக்கணும், ஜீவத்தோ வாக்கிய கரணாத்துன்னு இருக்கணும். அப்போ அப்பா சொன்னபடி கேட்கணும். கேட்டிருந்தா தானே மகன்கிற பட்டம் கிடைக்கும். ஆனால் இங்கே எதுக்காக மகன்னு கண்ணனுக்கு பட்டம் கொடுத்தாள்னா, நல்ல வேளை பராசர பட்டர் பளிச்சுன்னு பதில் சொல்கிறார். அப்படி நீங்கள் கேட்கக்கூடாது. கண்ணனை மகன்னு சொல்லலாம், ராமனை மகன்னு சொல்லலாமான்னு வேணா கேளுங்க. கேள்வி என்னன்னு வந்தது? ராமன மகன்னு சொல்லலாம், கண்ணன மகன்னு கூறுவது தகுமா? ஏன்னா மகன்னு சொன்னால் அப்பா சொன்னபடி கேட்கணும், அவதானே மகன். இங்கே என்ன உங்கள் கண்ணன் கேட்டார்? எங்கள் ராமன் பாருங்க, 25வது வயசு, பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சா, கை கூட்டு 2 வரம் கேட்டாள், உடனே புறப்பட்டு போயிட்டாரே. அப்போ தந்தை சொன்னதை கேட்டாரேன்னால் இங்கே சுவாமி அழகாக சமாதானம் சொல்லியிருக்கார். அது 25 வயசு கேட்டது. எங்கள் கண்ணன் எப்போ தெரியுமோ கேட்டார்? அவதரிக்கிறச்சே 4 தோள்களோட சங்க சக்கரத்தோட அவதரித்தார். 32 பல்லு இருந்துதான். த்விஜச்சந்திர சந்திரிகான்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். ஒரே இருட்டான இடத்துல வசுதேவர் கண்ணனை எப்படி சேவிச்சார்? அதுவோ சிறைச்சாலை இருட்டு. கண்ணனாவது வெளுப்பா இருந்தா தேவையில்ல, அது இன்னும் இருக்கு. அதுவே கருப்பு, வெளியில இருட்டு. இவர் அதை விட இருளன்ன மாமேனி, அந்த திருமேனியும் கருப்பு. இந்த கருப்புக்குள்ள கருப்பை எப்படி சுவாமி கண்டுபிடிச்சார் இவர்? அதான் ரொம்ப ஆச்சரியம். தானே இந்த பூமியில பிறந்தோம்னு கண்ணனுக்கு ஒரே ஆனந்தமா. அந்த ஆனந்தத்தோட முத்துப்பல்வரிசத்தோத்த சிரிச்சாராம். அந்த சிரிப்பினுடைய வெளிச்சத்துல தான் அவர் சேவிச்சாராம். இங்க வேற யார் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு ஆள் இருக்கா? இப்போ கண்ணன் அவதரித்தான்னு சொன்ன விளக்கேற்றத்துக்கு ஆள் இருக்கு. அவரே விளக்காச்சே. ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கு, வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்கு. அந்த விளக்கு சிரிச்ச உடனே அதுலேயே கண்டார். நித்தியப்படி ஸ்லோகம் சொல்றோம் இல்லையோ, பாகவதத்திலேருந்து தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத சங்ககதார்யுதாயுதம். சங்கம் கதை முதலான ஆயுதங்களை தரித்து கொண்டு சிரித்த சிரிப்பு மாறாமல், திருமுடியிலேருந்து திருவடிக்கும் திருவாபரணம் அனைத்து ஆபரணங்களையும் தரிச்சுண்டு வைஜெயந்தி வனமாலையோட குழந்தை பிறந்திருக்கார். பார்த்தது புரியல பெற்றோர்களுக்கு. கையை கூப்பிண்டு கேட்குறா, நீ முதல்ல எங்களுக்கு ஒரு நல்லது பெய், என்ன வேணும்னு கேட்குறார். இந்த உருவத்தை மாற்றிண்டு ஒழுங்காக உலக குழந்தையாட்டம் படு, அதை முதல்ல செய். இல்லைன்னா இது கேட்ட உடனே கம்சன் இப்போ வந்துட போகிறான், இப்போவே சண்டை வந்துடும். உபசம்ஹர விஸ்வாத்மன்னு ரூபமே தது அலௌகிகம். தேவரீருடைய இந்த அலௌகிகமான திருவுருவத்தை மறைச்சிக்கணும். உபசம்ஹர மறைத்துக்கோன உடனே அடுத்த நிமிஷம் பேச்சில்லை. அப்படியே கண்ணன் மாற்றினுட்டு உலக குழந்தையாட்டம் படுத்துனுட்டார். சிரிக்க தெரியல, நகர தெரியல, ஒன்றும் புரியல. அதை போல செயச்சுனுட்டார். பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கிறார், பிறந்த உடனே தகப்பன் சொல்படி கேட்டால் மகனா, 25 வயசுக்கு தகப்பன் சொல்படி கேட்டா மகனா. ராமன் கேட்டது 25 வயசு, பிறந்த குழந்தை கேட்டிருக்கார். அப்ப இவரைத்தான் சுவாமி மகன்னு சொல்லணும். அவரை மகன்னு சொல்லலாமான்னு வேணா நீங்க பேசிக்கோ, இவர் தான் மகன். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பிறந்து கர்மவசியர் படுமவையெல்லாம் கிருபாவசியன் பட்டானே. நாம கர்மத்துக்கு வசப்பட்டிருக்கிறவா, நாம என்னென்ன படுவோமோ அது அத்தனையும் கிருபைக்கு பரவசப்பட்டு. அவர் எதுக்கு கர்மம், ஆனா அவரும் ஏத்துக்கிறார், தேரோட்டுறார், அவரும் விஷவெல்லாம் வாங்கிக்கிறார். சிசுபாலன் நிந்திக்கிறான், ஏத்துக்கிறார். ஜராசந்தன் நிந்திக்கிறான், ஏத்துக்கிறார். இதெல்லாம் ஏன்னால்
பிறந்தபடியால். பிறந்துன்னா நம்மோட ஒருத்தரா நம்ம போலவே பிறந்திருக்காரோ இல்லையோ. ஆனால் மனுஷனாக பிறந்த போது மனிதன் நினைச்சுடக்கூடாது, அப்போதும் பரத்தம் உடையவன், மிக மேன்மை. இதைத்தான் மனுஷத்துவ பரத்தம்னு சொல்லுவா. பிறந்திருக்கும் காலத்தில் மனிதனோடு சமம்னு நினைச்சுனுட்டால் அப்ப கண்ணனை ஒழுங்கா புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். அவர் மனிதனா பிறந்திருக்கிறது பின்ன எதற்காக? அவர் அப்படியே தெய்வமா இறங்கிடுவார். பார்த்தா நம்ம கிட்டக்கே போக மாட்டோம், பயந்துடுவோம். அவர் இருக்கிறபடிக்கு ஒரு 10,000 1 கோடி சூரியர்கள் சேர இருந்தால் என்ன ஒளி இருக்குமோ அவருக்கு இருக்க போகிறது. ஒரு சுதர்சன சக்கரத்துக்கு 1000 சூரிய கோட்டி சூரிய துல்லிய பிரகாசம். அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய ஒளி பெருமானுடைய கிரீட்டத்தில் மழுங்கி போயிடுமா. அந்த கிரீட்டத்தினுடைய ஒளி அவர் முகத்தினுடைய ஒளிப்பட்டால் மழுங்கி போயிடுமா. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற்கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையேன்னு பேசணும். இத்தனை ஒளியோட ஒருத்தர் நம்ம முன்னாடி நின்னா இந்த கண்ணுக்கா தெரிய போகிறது. அப்போ பகவான் எதுக்கு தன்னை குறைச்சின்னு வரார்? அப்போ தான் நம்ம கிட்டக்கே போக முடியும். அதுக்காக நம்ம முட்டாள்தனமாக என்ன பண்ணிட்டோம், நமக்குன்னு அவர் குறைச்சின்னு வராரோ இல்லையோ, அதே அவரே குறைவானவர்னு இட போட்டோம். இவனுக்காக குறைச்சின்னு வந்தால் அவர் குறைவானவர்னு அர்த்தம் இல்லைன்னா இவனால் சேவிக்கவே முடியாது. அதுக்காக தன்னை குறைச்சிக்கிறார். அவரை பார்த்து மனுஷன்தான், அவர் ஏதோ சித்த புருஷர் தான், புண்ணியமெல்லாம் பண்ணியிருக்கார், அதனால தான் மலை எல்லாத்தையும் தூக்கி கொடையாக பிடிக்கிறார் இப்படின்னு முட்டாள்தனமாக பேசியிருந்தோம்னா இதனால் அவர் இல்லையோ இல்லையோ. அப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அதே ராத்திரி வேளையிலே புறப்பட்டு போனார். ஓரிரவில் வேண்டி தேவர் இறக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்ன புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும். வசுதேவர் எடுத்துட்டு 7 லட்சம் தேவைக்கு திருவடி பிடிச்சுன்னு கேட்குறா. பெத்த குழந்தையா எடுத்துன்னு போவீர்? இப்போதானே பெற்றிருக்கேன்னால் நான் என்ன பண்ணுவேன்? அசரீரி வாக்கு, கண்ணனுடைய அவனுடைய வாக்கு, நான் கொண்டு போய் விட்டு தான் ஆகணும்னா அன்னைக்கு அழ ஆரம்பிச்ச தேவகி 10 வருஷம் அழுதுன்னு இருக்கா. குழந்தையை விட்டுட்டா, எல்லா பிரபாவத்தை யசோதை பெற்றாள், ஒன்றும் தேவகிக்கு கிடைக்கல. 12 திங்கள் வயிற்றில் கொண்டாள், 12 திங்கள் மணிவயிறு வாய்த்தாள். அந்த பெத்த வயிற்றுக்குத்தான் பட்டம் கட்டுறார். இப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன். அவன் இதுவரைக்கும் பிறந்தது கிடையாது. அஜாயமானஹ பகுதா விஜாயத்தே. பிறப்பில் பல்பிறவி பெருமான் ஆழ்வாருடைய பாசுரம். அஜாயமானஹா பிறக்காதவன், ஆனால் அவர் ஒருத்தி மகனாக பிறக்கிறார். பிறக்காதவன் பிறப்பரா? கர்மத்தால் பிறக்காதவன் கருணையால் பிறப்பார்னு வச்சுக்கணும். பிறக்காதவர் பிறப்பறார்னா பிறக்க மாட்டார். எதனால பிறக்க மாட்டார்? கர்மத்தினால பிறக்க மாட்டார். எதனால பிறக்கிறார்? கருணையால பிறக்கிறார். அப்ப தன் கிருபைக்கு வசப்பட்டு கண்ணன் பிறந்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அன்னைக்கு ராத்திரியே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு புறப்பட்டு போறார். பிறந்தார். பகவான் பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்? நமக்கே இருக்கிற ஒரு தனி சிறப்பு. நம்ம யார் நம்மோட வந்தாலும் நமக்கு சமமாக உட்காந்து வச்சுருவோம். நியாயம் தானே சுவாமி? இதில் என்ன தப்பு? இப்போ யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நமக்கு சமமாக வாழை நடத்துறது தானே நல்லது. இது நல்லது. நம்ம வீட்டுக்கு வந்த வாழை அந்த மாதிரி நடத்துறது நல்லது. இதே இப்போ வசிஷ்டாச்சாரியம் வீட்டுக்கு வரார், வந்தால் நமக்கு சமமாக நடத்திட வேண்டியதான். இப்படின்னா வசிஷ்டாச்சாரியர் எனக்கு சமமாக நடத்த முடியும்? எனக்கு சமமாக என் மச்சனர் வந்தார், என் ஓராத்தி வந்தார், எங்கள் அண்ணா வந்தார்னா எனக்கு சமமாக நடத்தலாம். அதுக்குன்னு இப்போ வசிஷ்டாச்சாரியர் வந்திருக்கார், அதுக்குன்னு அவர் பெரியவராக இருந்ததுக்காக நம்ம வேறையாக நடத்த முடியுமான்னு நம்மோட வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான். அவரை பார்த்து பக்கத்தில் வந்து தோளில் கை போட்டுட்டு தட்டுற பழக்கம்னா அதுதான். இப்படி நான் வசிஷ்டாச்சாரியர் கூட தோல்லையாக கை போட்டு தட்ட முடியும்? அப்போ அவராக நடத்துறதை விட்டுட்டு நம்ம பக்கத்தில் யார் வந்தாலுமே நம்மோட சமமாக்கிடும். ஒரு நல்ல கொள்கை இது நம்மளுது. இதே கொள்கை பகவான் இடத்துல உண்டு. இப்போ அப்படின்னா யார் வைகுந்தம் வேணும்னு கேட்டாலும் அதை கொடுத்து தனக்கு சமமாக்கி விடுறாளோ இல்லையோ. அப்போ பகவானும் தனக்கு சமமாக்கி விடுறார், நாம நமக்கு சமமாக்கி விடுறோம். பத்தில சாமி, நாங்களும் பகவானும் சமம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்திலான சமம் வேண்டாமா? அந்த சாமி இப்போ அவர் திருவடியை பற்றினா தனக்கு சமமாக்கி விடுறார். நாம நம்ம பக்கம் வந்தோம்னா நமக்கு சமமாக்கிடுவோம். ஒரே வித்தியாசம், அவரே இங்கே வந்தாலும் நமக்கு சமமாக்கிடுவோம். நம்ம அங்கே போனாலும் அவருக்கு சமமாக்கி விடுறார். அதனால அவரும் செய்கிறார், நாமும் செய்கிறோம். என்ன எது சமமாக்க பாருங்க. அவர் பிறந்தால் நாம அவருக்கு சமமாயிடும். நாம பிறந்தா அவன் நம்மோட வந்து பிறக்கிறாரோ இல்லையோ. பகவான் நம்மிடையே பிறந்தால் நமக்கு சமமாக ஆக்கி விடுவோம். ஆனால் அவர் நம்மை பார்த்தால் நம்ம அவருக்கு சமமாக ஆக்கி விடுறார். அதைத்தான் இங்கே சாதிக்கிறார். பரமம் சாமியமுபைத்தி என்ன கடவுதிரே. அவன் பிறவி நமக்கென்னு கோல நம் பிறவி அவன் மாதாபிதாக்கள் காலில் விலங்குபட்டது படும். ஒரு அழகான அர்த்தம்.
பகவான் பிறந்தது நமக்காக நினைச்சிண்டா என்ன ஆகுமா? பகவான் பிறந்த உடனே, கண்ணன் அவதரித்த உடனே தாய் தந்தையர்கள் காலில் இருந்த சங்கிலி அத்தனை வெடிச்சு போச்சு இல்லையோ, எல்லாம் உடஞ்சி விடுத்தே. அப்போ கண்ணன் பிறந்தால் சங்கிலி வெடிக்கும். என்ன சொல்ல வரீர்னா, கண்ணன் நமக்காக பிறந்தான் நினைத்தா நம்ம பிறவிங்கிற சங்கிலி வெடிச்சுடும். நம்ம பிறவி சங்கிலி வெடிக்கணுமே, அதுலனா கட்டுப்பட்டிருக்கோம். இந்த சங்கிலி வெடிக்கணும்னா அவர் பிறந்தாதான். அப்படி சங்கிலி வெடிக்குமான்னா, ஆமாம், அவ அப்பா அம்மா சங்கிலி வெடிச்சுதே. அவன் பெற்றோருடைய சங்கிலி கண்ணன் பிறந்த உடனே வெடிக்கலையா? அதை போல நம்முடைய சங்கிலியும் வெடிக்கும். நம்ம பிறவி நாம பிறக்க பிறக்க பகவான்கிட்டேருந்து நம்ம நகத்தின்றே போகும். அவன் பிறக்க பிறக்க நம்மளை அணுக வைக்கும். பகவான் பிறக்கிறார்னா நம்ம கிட்டக்க போகிறோம்னு அர்த்தம். நாம பிறக்கிறோம்னா ஜென்மம் இல்லையோ, அடுத்தடுத்த பிறவி, அப்போ நாம விலகி போகிறோம்னு அர்த்தம். இந்த அர்த்தங்களோட தான் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இனிமே ஓரிரவில் அதே ராத்திரி பொழுது இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறாள். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அந்த ராவிலேயே இரவு பொழுதில் யசோதை பிராட்டிக்கும் பிள்ளையாக வேண்டுகையால் திருவாய்ப்பாடிக்கு போனார். இங்க தங்க முடியலே. ஓரிரவு. ஓரிரவு என்ன இரவு தெரியுமோ? அது அத்விதீய இரவாம். பிள்ளவரங்காவல்லிதாசர்னு ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அந்த சுவாமி ஒரு வினோதமாக ஒரு காரியம் பண்ணுவார். எங்கே இருட்டை பார்த்தாலும் அந்த தசையை நோக்கி கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பிப்பார். கீழே வந்து நமஸ்கரிப்பாராம். இது சுவாமி இருட்டை பார்த்தா சேவிக்கிறீர். இந்த இருட்டு தான் எங்களை கண்ணன் அன்னைக்கு காப்பாற்றி கொடுத்தது. இது இல்லைன்னா பகல் வேளையில் பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ராத்திரியில் பிறக்கவே தானே கண்ணன் அன்னைக்கு ராத்திரி தப்பிச்சார். இருட்டே வணக்கம் அப்படின்னு எப்போ இருட்டை பார்த்தாலும் சேவிப்பாரா. இப்போ அதைத்தான் ஆண்டாள் சொல்வது, ஓரிரவு அத்விதீயமான இரவு. அந்த இரவுக்கு பெருமை என்ன? கண்ணனை பெற்றுக் கொடுத்த இரவு. அதனால தான் ஓரிரவு. அந்த ஓரிரவு அந்த ஒன்று தாங்கிற பாருங்க. அதை போல ஓரிரவு, அதை போல மற்றொரு இரவில்லை. ஓரிக்கை. ஓரிக்கைன்னு காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரு ஊர். அந்த ஊருக்கு ஓர் இரவு இருக்கைன்னு ஊருக்கு பேர். ஆனால் அப்படி மாறி ஓரிக்கை ஓரிக்கைன்னு மருவி வந்திருக்கு. செதஞ்சு விடாதா? என்ன ஓரிரவு இருக்கைனால், ஊர் பெருமாள் திருவக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், திருமழிசை ஆழ்வார், கனிகண்ணன், இவா 3 பேரும் ஊரை விட்டு போய் ஒரு நாள் ராத்திரி அங்கே தங்கியிருக்கா. இப்போ அந்த உற்சவம் நடக்கிறது. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் உற்சவம் இன்னைக்கும் திருமழிசை ஆழ்வார் ஏழ்றார், கனிகண்ணன் ஏழ்றார், பெருமாள் ஏழ்றார். ஒரு நாள் அந்த ஓரிக்கை கோவிலில் போய் தங்கிட்டு வருவா. ஓரிரவு இருக்கை. அதை போல இங்கே ஓரிரவு அத்விதீயமான இரவு. அந்த இரவுக்கும் முன்னும் பின்னும் கிடையாது. ஓரிரவில். அடுத்த அர்த்தம் சொல்றார், ஒரு நாள் ராத்திரி பிறந்தார். வைகுந்தத்தில் தானே பகவான் இருக்கார். வைகுந்தத்திலே காலகிருத்த பரிமாணம் கிடையாது. அப்படின்னா ராத்திரி, பகல், மாலை, விடியல், மணி நேரம், நிமிஷம் எதுவும் வைகுந்தத்தில் கிடையாது. நகாலஸ்தத்ரவை பிரபு. காலம் அங்கு ஆட்சி செலுத்தாது. காலத்தினால ஏற்படுற மாறுதல்களே வைகுந்தத்தில் இல்லை. காலமே மாறாத ஊரில் இருக்கிற பெருமாள் காலத்தினுடைய ஒரு சிறு பகுதியான ஒரு நாள் ராத்திரியில் பிறந்திருக்காரு. என்ன ஆச்சரியம்! ஓரிரவில் பிறந்துன்னு சொன்னால் அவருக்கு ஏது இரவாவது பகலாவது? எப்பவோ அத்தியற்கால தீப்தம் ஸ்தானம் விட்டோர் மகாத்மனா என்னும் ஒளி படைத்த உலகம். அது தெளிவிசிம்பு திருநாடு. அத்தியற்கால தீப்தம். 1000 சூரியர்கள் இருந்தாலும் இருட்டு போட அந்த அளவுக்கு ஒளி. அந்த நாட்டில் காலமே கிடையாது. ஆனால் அவர் போய் இங்கே ஒருத்தி மகனாக ஓரிரவில் வந்து பிறந்தார். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர இவனை மகனா பெற வேணும்னு ஆசிரிக்க 2 பேர் போய் கண்ணன்ட்ட பிரார்த்திக்கிறார். யசோதையும் கேட்டுக்கிறா போல் இருக்கு, தேவகியும் கேட்டுக்கிறா போல் இருக்கு. 2 பேரும் வந்து கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருத்தருக்கு தானே அனுபவம் கொடுக்கலாம். அப்போ இப்படி வேணா ஒன்று செய்யும். கோவிலில் உற்சவம் நடக்கிறது பாருங்க. வைகுண்ட ஏகாதசி உற்சவம், பெரிய உற்சவம். எல்லாரும் வந்து எங்களுக்கு உபயம் கொடுங்க, எங்களுக்கு உபயம் கொடுங்கோங்கிறா. தேவஸ்தானத்தார் என்ன பண்ணுவா? அவள் யாரானு ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் 10 பேர் போட்டி. எங்களுக்கு உபயம். என்ன தெரியுமா பண்ணுவா? கார்த்தால பெருமாள் ஆஸ்தானம் எழுந்திருந்து அன்னி கார்த்தால திருவாதனா பிரசாதம் அது அம்சேறதெல்லாம் ஒரு உபயம். எழுந்துருளி வெளியில் வந்து வைகுண்ட வாசல் திறந்து தட்டி உபயம்லாம் பண்ணிட்டு போகிறாளோ இல்லையோ, ஒரு உபயம். அப்புறம் போய் ஒரு மண்டபத்தில் எழுந்துருளி இருந்து நாள் முழுக்க பிரசாதம் அது இதெல்லாம் நடக்கும் இல்லையோ, ஒரு உபயம். அப்புறம் ராத்திரி புறப்பாடு திரும்பி போவாளோ இல்லையோ, ஒரு உபயம். இப்போ 4 பேரை திருப்திப்படுத்தியாச்சு. வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் உற்சவம்னு பார்த்தா ஒருத்தரோடையே பேசிட்டு இருக்கணும். ஆனால் சட்டுன்னு உடனே தேவஸ்தானத்தில் என்ன தெரியுமா பண்ணுவா? இதை பிரிச்சுருவா, இதை பிரிச்சுருவா. திருமஞ்சனம் வேற உபயம், அலங்காரம் வேற உபயம், புறப்பாடு வேற உபயம்னா பணத்துக்கு பணமும் ஒழுங்காக வசூல் பண்ணிவிடலாம் எல்லார்ட்டையும். 4 பேரை சம்மதிக்க வச்சதாக ஆயிடும். பெருமாள் பார்த்தார், இவளும் கேட்குறா இவளும் கேட்குறா, என்ன பண்ணலாம்னா பிறந்த அழகாக நீ எடுத்துக்கோ, வளர்ந்த அழகாக நீ எடுத்துக்கோ, பிரித்து கொடுத்தாலும். ஏன்னா உபயத்துக்கு நிறைய பேர் கேட்குறா. அப்போ பிறந்த உபயத்தை தேவகி நீ பார்த்துக்கோ, வளர்ந்த உபயத்தை யசோதே நீ பார்த்துக்கோ. என் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர யாதவ சஜாத்தியனுமாய்
கோபசஜாதி எனுமாய் பிறந்ததே வேறு வளர்ந்ததே வேறு. கண்ணனுக்கு எல்லாமே ரெண்டு, ராமனுக்கு எல்லாமே ஒன்று. ஏகதர ஜன்மனி கிருஷ்ணபாவே துவே மாதரௌச்ச பிதரௌச்ச குலே அபி துவே நீலா குலேன சதிருஷீகில ருக்மிணீச்ச என்ன சுந்தரபாவஸ்தவத்தில் கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். கண்ணன் பிறந்தது மதுரை, வளர்ந்தது கோகுலம். பிறந்த போது பெற்றோர் வேறே, வளர்ந்த போது பெற்றோர் வேறே. பிறந்தது குலமே வேற. இது பிறந்தது யாதவனா க்ஷத்ரியனா பிறந்திருக்கார், அது பெண்ணது கோபஜனத்தில் வைசியனா வளர்ந்திருக்கார். பிறந்த குலத்துக்கு அனுகுணமாக ருக்மிணியை கல்யாணம் பண்ணிவிட்டார், புகுந்ததுக்கு அனுகுணமாக நப்பின்னை கல்யாணம் பண்ணிவிட்டார். எல்லாம் வேற. இதெல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கேன்னா சொல்லும் ரெண்டா போச்சு. ஒரு வார்த்தை என்னைக்கான பேசியிருக்காரோ இந்த வார்த்தை சொல்லத்துக்குள்ள அவரே மாற்றி விடுறார். ஏலா பொய்கள் உரைப்பான இங்கே போத கண்டீரேன்னுட்டு போய். சரி, இதெல்லாம் ரெண்டு ரெண்டுனா மனைவி ஒன்றா இருக்கக்கூடாதா? 16,108 ஒத்தர் ரெண்டு பேரே இல்லை. அப்போ பிறந்தது, வளர்ந்தது, வளர்த்தது, புகுந்தது எல்லாம் வேறு. ரெண்டு ரெண்டு ரெண்டாவே அனுபவத்தை கொடுத்துருக்காரோ இல்லையோ. அப்போ யாதவர்களுக்காக மதுரா பிறந்த இடம், கோபர்கள் இடையர்களுக்காக புகுந்த இடமான கோகுலம். இப்படி கோபசஜாத்தியனுமாய் பிறந்தான், அம்சாவதாரமாய் ஒருத்தி மகனாய் பிறந்து பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. பகவானுக்கு இங்கே மகன்னு சொல்லணுமா அங்கே மகன்னு சொல்லணுமா? இப்போ அடுத்த கேள்வி வந்துடுச்சு. ஒருத்தி மகன் வாஸ்தவன் தான், தேவகிக்கு மகன்னு சொல்லுங்கோ புரிஞ்சுது. ஆனால் யசோதைக்கு எப்படி மகன்னு சொல்லலாம்? ஏற்கனவே என்ன கேள்வி வந்தது? ராமன மகன்னு சொல்லுங்கோ புரிஞ்சுது, கண்ணன மகன்னு சொல்லலாமா? அதான் சொல்லணும்னு விட்டார். இப்போ அடுத்த கேள்வி, தேவகி பெத்தவளை மகன்னு சொல்லுங்க, வளர்த்தவரை போய் மகன்னு சொல்லலாமான்னால் திருப்பிட்டார் கேள்வி. இப்போ யசோதைக்கு மகன்னு சொல்லலாம், தேவகிக்கு மகன்னு சொல்லலாமான்னு பாருங்க. ஏன்னா ஒரு குழந்தை எங்கே பிறந்து கைகால உதச்சு பாலு கழுது மலஜலம் பெருக்கிறதோ அங்கே தான் பிறந்ததுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு பிறந்த இடத்துல அசையவே அசையாது, திடீர்னு ஒரே மகாவிஷ்ணுவாடம் நடந்துட்டுருக்குன்னு அது பிறந்ததுன்னு அர்த்தம். மகன்னு சொல்லணும்னாலே இதெல்லாம் பண்ணாதான் சுவாமி மகன். அதனாலே யசோதைக்கு மகன்னு சொல்லலாம், தேவகிக்கு மகன்னு சொல்லலாமான்னு பார்த்துங்க. ஏன்னா யசோதை தானே வளர்த்த இன்பத்தை பெற்றாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒளித்து மலராய் ஒளித்து வளர. கம்சனுடைய விஷதிருஷ்டிக்கு பயந்து, கம்சன் பார்த்து என்ன ஆயிடுமோன்னு பயம், அதனால அவனை மறைச்சு மறைச்சு வளர்த்துன்னு வந்திருக்கா. ஒளித்து வளர ஒரு அந்தர்யாமி. நமக்கு உள்ள இருக்கிற பெருமான் எப்படி ஒளிஞ்சுட்டே இருப்பாரோ, வாசல்ல வந்து நின்றுட்டா என்னாகும்? பெருமான் நம்ம முன்னாடி வந்து நின்னால் இராமடம் ஊட்டுவாரை போலேன்னு ஒரு நாள் ஒரு கதை சொன்னேனே. ஒரு பிள்ளை அம்மாவிட்ட கோச்சுண்டு சத்திரத்தில் போய் தங்கிவிட்டான். அவனுக்கு முன்னாடி போய் நின்னா ஒத்துக்க மாட்டான். அதனால பிரசாதம் பிசைஞ்சு ராத்திரி தெரியாத கொடுக்குறாளோ இல்லையோ, அதை போல கண்ணன் இப்போ ஒத்தருக்கும் தெரியாத நல்லது பண்றதுக்காக வளர்றாராம். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த பகவான் முகத்தோட நம்ம முன்னாடி வர்றதே இல்லை, மறைஞ்சு மறைஞ்சே வளர்ந்து வருகிறார். ஆனா அவன் மறைஞ்சு வளர்ந்தது கூட இவருக்கு பிரிக்கலையாம். சரி, ஒருத்திங்கிறாரே, ஒரு தடவை யசோதே தேவகின்னு சொல்லிட்டா தான் என்ன? இது என்ன சுவாமி பாட்டுது? இப்போ ஒருத்தி மகனாய் தேவகி மகனாய் பிறந்து ஓரிரவில் யசோத மகனாய் ஒளித்து வளர்ந்து அப்படியான சொல்லியிருக்கலாமோ இல்லையோ? ஏன் ஒருத்தின்னு சொல்லணும்னால், இல்லைல்லே ஆண்டாள் பெரியாழ்வாருடைய குமாரத்தி, அவர் சொல்லி கொடுத்தபடி தான் இவ பாடுவள். அவர் சொல்லியிருக்கார், தேவையில்லாமல் எல்லாரும் கேட்குற பாட்டுலே யசோதே நந்தகோபாலன் தேவகின்னு பேர் சொல்லவே சொல்லாதே, கண்ணன்கிற பேர் கூட சொல்லாதே, மறைச்சு மறைச்சு. இப்போ நமக்குள்ளே பேசிக்கணும்னா யாரான ஒருத்தர் 3ஆம் மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா, அவளுக்கு தெரியாத நம்ம ஒன்று பேசி ஆக வேண்டியிருக்கு இப்போ அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பாஷை வச்சுருப்போம் இல்லையோ, ஜாடை காட்டிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பேர் சொல்லுவோம். அவள் அப்படின்னா அவள் முடிச்சுட்டு இருப்பா. இப்போ யாரை பற்றி பேசிட்டு இருக்காவா ஒன்றும் தெரியலேன்னு அவளுக்கு தெரியாத நம்ம பேசிடுவோமோ இல்லையோ. அதை போல் அப்போ ஆண்டாளுக்கு தான் பேசுறது பக்தர்களுக்கு தான் புரியணும், கம்சனுக்கு புரியக்கூடாது. அதான் இப்போ முக்கிய பிரயோஜனம். கண்ணன் அவதரிக்கிறார், நான் ரொம்ப நேர்மையா ஆவணி மாதத்து ரோஹிணி திருநக்ஷத்திரத்திலே அட்டமி திதியிலே யாருடைய 8வது கர்ப்பமாக தேவகியின் 8வது கர்ப்பமாய் அசரீரி சொன்ன வாக்கியத்தின்படி கம்சனை கொல்லுவதற்காக ஒருத்தன் பிறந்தான். நேர கத்தி எடுத்துன்னு வந்துடுவோம். இதை போல பாட்டு பாடுறதுக்குள்ள கம்சன் வந்துட மாட்டானோ? முட்டாள்தனமா பாடப்படாது. அதனால வேணும்னு ஒருத்தி மகன் புரியாது, கம்சன் முட்டாள். அதனால அவன் யோசிச்சுட்டே இருக்கான், இந்த ஒருத்தி மகன்னா யார் ஒருத்தி மகன்? ஆண்டாளுக்கு ஒரு ஆசை, இது ஒருத்தினா யாருன்னு கண்டுபிடிக்கிறது உனக்கு 5 வருஷம் ஆகிடும், அதுக்குள்ளே எங்கள் கண்ணனுக்கு 5 வயசு ஆகிடும், நாங்கள் தப்பிச்சிட்டோம். அதனால தான் மறைச்சு படுறாளாம், ஒருத்தி மகனாய் பிறந்து. இதை போலத்தான் பெரியாழ்வார் சொல்லி கொடுத்துருக்கார். அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்னி அச்சுதன்னு ஆழ்வாரே பாடுறார். ஹஸ்தம், ஹஸ்தத்திலேருந்து 10 நாள் எண்ணில்னா ரோஹிணி, ஹஸ்தத்தின் 10ஆம் நாள். பின்ன ரோஹிணின்னு சொல்லக்கூடாதோ? ஏன் ஹஸ்தத்தின் 10ஆம் நாள்னு சொல்லணும்னால் நேர ரோஹிணின்னு சொல்லிட்டா ரோஹிணியில் பிறந்ததுன்னு கம்சன் உடனே தேடி வந்துருவனா. அதனால அத்தத்தின் 10ஆம் நாள், ஹஸ்தத்திலேருந்து மேலே 10 எண்ணலாமா?
ஹஸ்தத்துலேருந்து கீழே பற்றி எண்ணலாமா, ஹஸ்தத்தை சேர்த்து பற்றி எண்ணணுமா, ஹஸ்தத்தை விட்டுட்டு பற்றி எண்ணணுமா? ஜோசியக்காரர்கிட்ட கேளுங்க, 10 வகை இருக்குது நட்சத்திரம் எண்ணதில். ஹஸ்தத்தை விட்டுட்டு ஹஸ்தஞ்சித்திர சுவாத்தின்னு எண்ணணுமா, இல்லை சித்திர சுவாத்தின்னு எண்ணணுமா, இல்லைன்னா 3 கணக்கு உண்டோ இல்லையோ, 3 மறுபடியும் அதே பாதம் வருமோ இல்லையோ. அப்போ இப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை கால் மூலம், அஸ்வினி பரணி கார்த்திகையில் கால் பங்கு, இதெல்லாம் இந்த மேஷம். இன்னென்ன ராசிக்கா 3 திருப்பறது உண்டு, 9 திருப்பறது உண்டு. இதெல்லாம் ஆண்டாள் பெரியாழ்வார் சொல்லிக் கொடுக்க இப்போ சொல்லிட்டார். அத்தத்தின் 10ஆம் நாள் கம்சன் நன்னா குழம்பட்டும், ஹஸ்தத்தை சேர்த்து எண்ணணுமா விட்டுட்டு எண்ணணுமா, ஹஸ்தத்துலேருந்து மேலே எண்ணணுமா கீழே எண்ணணுமா, இதெல்லாம் எண்ணி முடிச்சு ரோஹிணின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கண்ணன் வளர்ந்துடுவார். அதனால தான் அவர் இதுதான் அவருடைய பிரேமம். என்ன வந்துருமோன்னு கலங்குறாரோ இல்லையோ. இவனுக்கு இவ்வளவு தெரிஞ்ச ஆழ்வார் கண்ணனுக்கு கம்சனால் ஒன்றும் வராதுன்னா தெரியாது. அது தெரியாமையாவா மகாஞானி, அதெல்லாம் தெரிஞ்ச ஞானி. ஆனால் அந்த ஞானத்தினுடைய முதுமை தான் என்ன வந்துருமோன்னு பயப்பட வைக்காது. அந்த சொத்தை அப்படியே ஆண்டாள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அவளுக்கு அதை விட பயம். இப்போ அவர் பெரியவர், ஆண்மகன், படித்தவர். அவளுக்கே கண்ணனை பற்றி இவ்வளவு பயம் பெரியாழ்வாருக்கு இருந்தா, சின்ன பெண் குழந்தை, பெண்ணு, அபலை, அப்போ எவ்வளவு பரிவு கண்ணன் இடத்துல இருக்கணும். அதனால தான் ஒருத்தின்னு மறைத்து சொன்னாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர மறைந்து மறைந்து கண்ணன் வளர்கிறார். தரிக்கிலானாகி அவ வளர்ற சமயமே அழகு. கண்ணன் வளர்ந்தார். வளர்ந்த சமயத்தில் யசோத பெற்ற இன்பத்தை எதையுமே தேவகி பார்க்கல. அதனால தான் கண்ணன் மறுபடியும் ஓடி வரார். வந்து சிறைச்சாலையில் இருக்கிறது அவளை பார்த்த உடனே அவள் கேட்குறா, நீ ஒளித்து வளர்ந்தியாமே. ஓஹோன்னு வசுதேவர் எல்லா வைபவத்தையும் இழந்து நந்தகோபாலன் மொத்த வைபவத்தையும் பெற்றாராமே, அதெல்லாம் காணுமாறி நீ உண்டெனில் அருளே, இது இத்தனை ஒரு தடவை நானும் பார்க்க முடியுமா அப்படின்னு தேவகி கேட்க, 10 வயசு கண்ணன் மொத்த சேட்டித்தத்தையும் திரும்பி காட்டுறான் சிறைச்சாலையிலே. அவன் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் பால் குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து மொத்த சரித்திரமும் திரும்பே. மருவத்தின் திருநெச்சியில் சுட்டி மணிதர மணிவாயினடை முத்தன் தருதலும் ஒருத்து ஐவர் தம்தம் குரங்கடை இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே எழுமிகில் கணத் தெழில்கவரேரே உந்தை அவன். அப்படி என்னதான் அந்த யசோதை பெத்துட்டாள்னால் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தார். கண்ணன் இப்பதான் பிறந்திருக்கார். தொட்டில் இட்டாச்சு, மாணிக்கங்கட்டி வைரமிட கட்டி ஆணில் பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. தாலேலோ பாடின்னு இருக்கா. எல்லாம் ஊர் பெண்கள்லாம் கண்ணனை பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்கா. அப்போ அவள் பட்டியல் போட்டா, இந்தந்த தெரு பெண்கள் இத்தனை மணிக்கு 1லேருந்து 2 நீங்களாம் வாங்கோ, 2லேருந்து 3 நீங்களாம் வாங்கோ. அப்புறம் கண்ணன் தூங்கணும், நீ பாட்டு தொந்தரவு பண்ணிலாம் முடியாது. அப்போ 3லேருந்து 4 வாங்கோன்னா வரி ஈஸியாக எல்லாரும் நிற்கிறா. ஒரு பெண் நல்லா முதியவள், அவள் எடுத்து கண்ணனை இப்படி மடியில் வச்சுன்னுட்டு அவர் ஒருத்தி தந்தம் முறமுறை தந்தம் குரங்கிட இருத்தி குரங்குன தொடை முறமுறை குரங்கிட இருத்தி அப்படி தூக்கி வச்சுக்கிறாள். வச்சுன்னுட்டு உந்தையாவன் எழிமொழில் கழவரேரே, பார்த்தா மேகமாட்ட நீலமேக சாமலனா இருக்கியே கண்ணா, என்ன கேசபாஷம், என்ன அழகா இருக்கு, நீ யாருன்னு கேட்டால் பிறந்த உடனே என்ன சொல்ல போகிறது? இப்போ உந்தையாவன்னு கேட்ட உடனே இவருக்கு பரபரக்கிறது. நம்ம இப்போ யார் அப்பான்னு சொல்கிறது? நாம தான் ஜெகத்துக்கெல்லாம் பிரம்மம், நாம தான் ஜெகத்துக்கெல்லாம் பிதா. இவ்வளோனா கேட்டுவிட்டா எனக்கு தாப்பனார் கிடையாதுன்னு சொன்னால் சந்தேகம் வந்துடும். இப்போ சரி சொல்லலான்னு வான்னு வாயை திறந்தார். இப்போ வாசுதேவன் சொல்லணுமா நந்தகோபால்னு சொல்லணுமா, அதுவும் குழப்பம். தாப்பனார் இல்லைன்னு சொல்கிற குழப்பத்தை தாண்டறதுக்குள்ளே யார் தாப்பனாருங்கிற குழப்பம் வேறு. சரி, வாயை திறக்காமல் இருக்கிறது நலம் தெரிஞ்சு போச்சு. பேட்டி எடுக்க வரச்சே ஒரு கேள்வி கேட்டு பதிலை சொன்னால் அவள் ஏதானு புரிஞ்சுடுவா. சிரிச்சுட்டு விட்டுட்டா அப்போ ஓஹோ இவர் ஏதோ ரொம்ப மகாஜானி போல் இருக்கு, அதனால வேற ஏதோ ஒரு அர்த்தம் சொல்ல போறான்னு விடுவா. கண்ணன் அதை போல ஒன்று வழிபடுத்தினார். நாம தான் பிறந்து பாடசாலைக்கு இன்னும் போலையோ இல்லையோ, பள்ளிக்கூடத்துக்கு போல, பேச தெரியாதோ இல்லையோ, அதனால பேசவே வேண்டாம் அப்படின்னு பேசாமல் இருந்துட்டு நின் செங்கேழ் விரலினும் கடைக்கண்ணிலும் காட்ட அந்த கஞ்சாடையால ஓரத்தில் அங்கே நின்று நந்தகோபாலனை பார்த்தாராம். சின்ன விரல், தாமரை விரல், எதழாட்ட இருக்கிற விரலால் என்னத்தையோ கையை தூக்கினார். அந்த பெரிய உடனே பார்த்துட்டு ஓஹோ அப்பாவை எப்படி காட்டுறது பற்றி இவ்வளோ குழந்தை ஒன்றுமே இல்லை. அவர் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் என்னத்தையோ திரும்பி பார்த்த உடனே உந்தையாவன் என்ன நின் செங்கேழ் விரலிலும் கடைக்கண்ணிலும் காட்ட நந்தன் பெற்றான் நல்வினை இல்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலதே. இத்தனை பிரபாவத்தையும் நந்தகோபாலன் பெற்றார். எங்க வசுதேவன் இழந்து போயிட்டான்னு தெய்வத்தேவகி புலம்பிய புலம்பலாக குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழியில 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். அந்த தேவகி இதெல்லாம் நந்தகோபாலனுக்கு கொடுத்துட்டேனே, வசுதேவன் இழந்தார், நான் இழந்து போயிட்டேன்னு இல்லையோ. அப்போ வண்ணா என்னுடைய மருவத்தின் நெருநெச்சியில் சுட்டி மணிவாயினடை முத்தன் தருதலும் கண்ணனை பார்த்து உந்தையாவன் கை காட்டினோடனே நந்தகோபாலனை பார்க்குறா, குழந்தைய பார்க்குறா. நந்தகோபாலன் குழந்தை
தேவையில்லையே, நந்தகோபாலன் அப்படியே உரிச்சு வச்சு பிறந்திருக்கு. கண்ணன் பார்க்குறாரு, இவரை எப்படி நான் உரிச்சு வைப்பேன்? நான் பிறந்தது வசுதேவனுக்கு குமாரனா, அப்போ அவரன்னா உரிச்சு வச்சிருக்கணும்னால் இப்படி எல்லாரும் படுற ஆனந்தத்தை நந்தகோபாலன் பெற்றாரே தவிர வசுதேவன் இழந்துட்டாரோ இல்லையோ. தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்திருந்து தளர்ந்த தோல் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிடப் பெற்றிலே நன்னோ வண்ணச் செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரிவாய்க் கொண்ட அடிசிலின் மிச்சல் உன்ன பெற்றிலேன் ஓ கிழவனையேன் என்ன என் செய்ய பெற்றதன் மோயே. என்ன தாய்னு சொல்லியே பிரயோஜனமில்லே. தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா, கண்ணன் அங்கெங்கும் போய் ஓடுவரான், புழுதியெல்லாம் அலைவரான், எல்லாத்தையும் அலைஞ்சுட்டு ஓடி திரும்பி வந்து வரான். தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிட பெற்றிலே நந்தோ. அந்த உடம்பு முழுக்க செம்பொடியோட கண்ணன் வந்து அன்னைக்கு தான் புது பட்டுப்புடவை கட்டின்னு இருக்கா யசோதை. அவருக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. அன்னைக்கு பட்டு நேரம் வந்து கட்டின்றார். இதெல்லாம் பட்டுப்புடவை முழுக்க சிவப்பு பொடி. இப்போ ஒரு நாளும் தோச்சு பார்த்தா ஒன்றும் ஆகலை. இனிமேல் இந்த கண்ணன் வந்து கட்டிக்கணும்னா நம்ம பருத்தி புடவை கட்டணும் வேண்டிதான். பட்டு புடவை கட்ட அதை துவைக்கவும் முடியல, பராமரிக்க முடியல, நன்னா போட்டு நினைக்கலாம். அதை போல் சுமார் புடவை கட்டினுட்டா 4 நாளாக பட்டு புடவை வீணாக போயிருக்கு. இன்றைக்கி சுமார் புடவை நூல் புடவை. கண்ணன் எல்லாத்தையும் அலைஞ்சுட்டு வேகமாக வந்தார். வந்தவர் கட்டிக்கணுமோ இல்லையோ, சட்டுன்னு நின்றுட்டார். ஏன் இந்த கண்ணா கட்டிக்க வேண்டியதானே என்ன, பட்டு புடவை எங்கே என்னார்? ஏன் பட்டு புடவை உனக்கு எதுக்குன்னா, நான் அழுக்காக்குறதுக்கு பட்டு புடவையாக இருந்தால் தான் முடியும். நீ வெறும் நூல் புடவை கட்டினா நானும் அழுக்காக்குவேன் என்ன? அதுக்கும் ஒரு பிடிவாதம். தான் சாப்பிடுவாளோ யசோதை தான் சாப்பிடவே மாட்டாளாம். கையில் கிண்ணியில் பிசிஞ்சுன்னுட்டு கண்ணனுடைய வாயில் ஊட்டிட்டு இந்த வாயிலேருந்து மிச்சம் எப்படி வழியுமோ இல்லையோ அந்த வழியறதை எடுத்து தான் சாப்பிடுவலாம். இந்த வைபவத்தை நான் இழந்துட்டேனேன்னு தேவைக்கு அழுகிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்ததும் ஏற்றம், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தது அதை விட ஏத்தம். ஒளித்து வளர தரிக்கிலானாகி இந்த ஆனந்தானுபவத்தை பெற்று இதுதான் ஜென்ம கர்மச்ச மேதிவ்யம்னு நினைத்து திருவடியை பற்றி மோட்சத்தை போகிறத விட்டுட்டு கண்ணன் அனைவருக்குமாக வந்திருக்கிற சமயத்தில் ஒருத்தன் விரோதித்தானே என்ன சொல்ல. தரிக்கிலானாகி அவன் இவன் வளர்றது அவனுக்கு பிடிக்கல. இப்போ தரிக்கிலானாகி கிருஷ்ணன் வளர்கிறான் என்ன கேட்டா பிடிக்காது. ஈஸ்வரன் சொன்னா பிடிக்கலேன்னு கத்திய தூக்குறான் ஒல்லி அசுர ராட்சசன். பகவான் ஈஸ்வரன் சத்தை உள்ளான், அவன் தான் ஜெகத்தை நடத்துறான் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளாத உள்ளவன். தான் தீங்கு நினைந்த அதனாலே பரிந்து பெருமானை பார்த்து 10 மாசமா இருந்திருக்கார், வெளியில பிறந்திருக்கார், பல்லாண்டு அப்படின்னு சொல்லணுமா? தீங்கு நினைக்கணுமா? பல்லாண்டு பாட வேண்டிய கண்ணனுக்கு போய் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து அவனுக்கு தப்பு நினைத்தான். துஷ்ட பிரகிருதி தான் தீங்கு நினைத்தான். படப்புடு தான் அடுத்த நிமிஷம் அதே கண்ணன் இவருக்கு என்ன பண்ண போறான்னு இவருக்கு தெரியல. உத்தர க்ஷணம் நடக்க போறது தெரியாமல் இப்ப மனசால தீங்கு நினைச்சா. கண்ணன்கிட்ட ஒரு வழக்கம், உடம்பால அடிச்சாலோ வாயால வச்சாலோ கூட பொறுத்துடுவார். ஆனால் மனத்தால் தீங்கு நினைத்தா தான் அவனுக்கு தண்டனை கொடுப்பார். தேடுவரான். ஹிரண்யகசிபுவை கொண்டுட்டாரோ இல்லையோ, கிழிச்சிட்டு உள்ள ரத்தம் தோய்ந்த கையை விட்டு நெஞ்சில் தேடுறாராம். என்ன ஏதோ நரசிம்ம பெருமாள் தேடிட்டு இருக்காரு, என்ன மனசுலையும் என்னை பற்றி தப்ப அபிப்பிராயம் வச்சிருக்கானா பார்ப்போம். ஏதோ அடிக்கத்தான் வந்துட்டான் போனா போகிறது, வாயால தான் வச்சான் போனா போகிறது, உள்ளத்தில் ஒரு மூலையில் என்னை பற்றி நல்லெண்ணம் இருந்துன்னா விட்டுடுவேன் அப்படின்னு உள்ளத்தை தேடி பார்ப்போறான். அங்கேயும் தீய எண்ணெய் இருந்தா தான் கொள்கிறானே தவிர இதைத்தான் அளந்திட்ட தூணை அவன் தட்டா அங்கே வாழுயிர் சிங்க உருவாய் உளந்தொட்டுன்னு பெரியாழ்வார் பாசம். உள்ளத்தை தொட்டு பார்த்து அங்கேயும் நெத்திய கொத்தி பார்த்தால் பசை காணல என்ன தான் விடுகிறான். அதே போல இங்கேயும் தீங்கு நினைந்த கம்சன் தப்பு நினைச்சது முக்கியம். தீங்கு நினைந்த என்ன தீங்கு சொல்லலையேங்க. தீங்க ஒரு தீனா பேரை சொல்ல மாட்டேங்கிறா, மகன்னா பேரை சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப தீங்கு நானும் சொல்லக்கூடாதா? என்ன தீங்குனால் ஓத்தொத்தியா அனுப்பிச்சு, பூத்தனையை அனுப்பிச்சு, கேசி வரைக்கும் அனுப்பிச்சு, கண்ணனை கொல்லணும்னு பார்த்தானோ இல்லையோ, அதான் தீங்கு. அந்த தீங்கை என்ன தீங்குன்னு சொல்ல மாட்டீரோன்னா என் வாயால் சொல்ல முடியாது சுவாமி. ஒருத்தர்கிட்ட போவோம், ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு தப்பு நடக்கிறது, என் வாயால் சொல்ல முடியல, தப்பு விட்டுடுறோமோ இல்லையோ. அதை போல இவன் என்ன தீங்கு பண்ணான்னு வாயை திறந்து சொல்ல கூசறதான் ஆண்டாளுக்கு. அதனால தீங்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாள். தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கடைசியில வில்யாகத்துக்கு தான் திரும்பி வந்தார். தனுர் யாகத்தை கம்சன் ஏற்பாடு பண்ணி மருமகனை அழைத்து அதுல கொன்னுடனும், மருமகனை கொல்லணும் கண்ணனை கொல்லணும்னு கம்சன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நடந்தது என்ன? கருத்தை பிழைப்பித்து கம்சனுடைய கருத்தை தப்பாக்கி விட்டார். கண்ணன் தன்னை ரட்சித்து கொண்டார். இதுதான் ஒரு அழகான கருத்து. சாதாரணமாக நம்ம பெருமாளுக்கு எப்போ நன்றி சொல்லுவோம்? நம்மள ஆபத்திலேருந்து காப்பாத்தினா நன்றி இறைவான்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ஆண்டாள் சொல்றது எப்படி தெரியுமோ? தன்னை தனக்கு வந்து ஆபத்திலேருந்து காப்பாத்தின்றியே நன்றி. எனக்கு நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம்,
உனக்கு நீ நல்லது பண்ணிண்டா நானும் உனக்குள்ள சேர்ந்து வந்தானே. தேவரீருக்கு ஒரு ஆபத்து, அந்த ஆபத்திலேருந்து உம்மை ரட்சித்து கொண்டீர், அதற்கு பல்லாண்டு. ஏன்னா நமக்கு கேட்கறது ஆழ்வார்களுக்கு வழக்கமே இல்லை. அவன் நன்னா இருக்கணும், அப்படித்தானே தாப்பனார் பல்லாண்டு பாடியிருக்கார். அவனுக்கு ஒன்று வந்துடக்கூடாது, அவனுக்கு ஒன்று வந்துடக்கூடாது. கம்சனால் அவனுக்கு ஒரு ஆபத்து வருது, தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, கம்சனை அறுத்துட்டார், கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்னு நெடுமாலே. ஆண்டாளுக்கு திருப்தி, தன்னை தானே ரட்சித்து கொண்டான், அதனால் எனக்கு திருப்தி. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்னு நெடுமாலே. கம்சன் செயற்கையா மருந்தெல்லாம் போட்டு கண்லேருந்து மருமாம் போயிட்ட உடனே அழணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிருக்கான். அவனுக்கு அழுக வராது. நாடகத்து நடிகர்கள்லாம் இங்கே பூசி பாடும் இல்லையோ, பூசினுட்டு அதுலேருந்து ஜலம் வருமோ இல்லையோ. இது இந்த சுவாமி சாதிக்கிறார். செயற்கை கண்ணன் போன உடனே செயற்கையா தான் அழணுங்கிறதுக்காக கம்சன் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தானோ அது எல்லாத்தையும் கண்ணன் என்ன தெரியுமா பண்ணார்? இயற்கையா கம்சனுடைய மனைவி பண்ணும்படி பண்ணிவிட்டாருங்கிறார். செயற்கையா கண்ணன் போனா அழனம்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தானோ இல்லையோ, கண்ணன் என்ன மாத்திட்டார்னா இயற்கையாகவே கம்சனுடைய பத்னிகள் அழும்படி பண்ணிவிட்டார். என்ன போயிட்டானே போயிட்டா இப்ப அவ ஒண்ணு செயற்கையா அழ வேண்டாம், இயற்கையாவே அழலாமோ இல்லையோ. இவன் செயற்கையா அழணும் நினைச்சிருந்ததே அவன் பத்னிகள் 2 பேர் எல்லாம் ஜராசந்தனுடைய பொண்கள். அந்த 2 பேர் இயற்கையாகவே அழும்படி செய்தார். தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே. கஞ்சன் வயிற்றில் நெருப்புனால் ஆசிரித்த விரோதம் பாராட்டினால் அவர்களுக்கு நெருப்பாக கொதிக்கிறார். ஆசிரித்தர்களுடைய வயத்துல இத்தனை நாள் எத்தனை நெருப்பு இருந்திருக்குமோ கம்ச பயத்தாலே. கம்சனை கண்டு பயந்து அடியார்கள்லாம் நெருப்பாட்ட கொதிச்சிருக்காளோ இல்லையோ, அந்த நெருப்பை இப்ப இடத்த மாத்தி விட்டுட்டார். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். நெடுமால் கம்சன் முடிந்தான், ஓட்டமா சிறைச்சாலைக்கு ஓடினார். அங்க வசுதேவர் தேவகியை வணங்கினார். அவர்கள் பேர்ல 10 வருஷமா மால் பித்திருந்து சொல்லியோ நெடுமால் ரொம்ப நாளா காத்திருந்து வந்து தண்டம் சமர்ப்பித்தார். உடனே தேவகி கேட்கிறா, காணுமாறு நீ உண்ட நிருளே, இது மொத்தத்தையும் நான் பார்க்கலாமா? முதல்ல இருந்து தொடங்கிவிட்டார். பிறந்து போய் அங்கிருந்து தொட்டில் போட ஆரம்பிச்சு வண்ணமாடங்கள் சூழ்லேருந்து ஆரம்பிச்சு தவழ்ந்தது, தளர் நடந்தது, சொடசெங்கிலிகை சலார்பிறார், அக்காய் குழல்வாராய் அக்காய், சப்பாணி கொட்டியது, சப்பாணி கொட்டுற பருவம், அம்புலி பருவம், அக்காய் பருவம், குழல்வாறுதல் பருவம், மாடு கண்ணுகளை மீட்க போனதுக்காக பருவம், குடல் ஊதுதல் பருவம், சப்பாணி பருவம், ஆடுக செங்கீரை செங்கீரை பருவம், மொத்தத்தையும் தேவகிக்கு காட்டின்றே வரார். அப்ப தேவகி கேட்கிறா, அன்னைக்கு யசோதை என்னிடத்துல பால் குடிச்சியாமே, என்னிடத்துல குடிக்க வேண்டாமோ? சரின்னு கண்ணன் உடனே அவளுக்கு பால் சுரந்தது, பால் குடித்தார்னா பராசர பட்டர் இடத்துல சிஷ்யர் கேட்கிறார், வயசு கண்ணனுக்கு 10 ஆச்சு, தேவகி கடைசி குழந்தை கண்ணனைத்தான் பெற்றிருக்கா, அவ பெத்தும் 10 வருஷம் ஆச்சு, பெத்து 10 வருஷம் கழிச்சு ஒருத்திக்கு பால் வருமா? 10 வயசு பிள்ளை பால் குடிப்பரா? என்ன சொல்றது அடி எனக்கு புரியலையேன்னு இந்த சுவாமி கேட்கிறார். பட்டர் சமாதானம் சொன்னாராம், நீர் நினைப்பது லௌகிக தாயார் பிள்ளை பால் கொடுக்கறத பத்தி நடந்துட்டு இருக்கிறது, வைதிக தாயார் பிள்ளை பால் கொடுக்கறத பத்தி. இது உம்மோட ஒப்பிட்டு பேச முடியாது. உமக்கு என்ன கட்டமா இருக்கு? இப்போ அவளுக்கும் பால் சுரந்தது, அவனும் பால் குடித்தான், உமக்கு ஏதாவது கட்டமா இதில்? இப்போ நமக்கு என்ன ஆபத்து? இப்போ அவ தாயார் அவ கொடுக்கிறா, அவ குழந்தை அவ சாப்பிட்டு போறா. ஆக கண்ணன் மறுபடியும் அனைத்தையும் காட்ட அனைத்தையும் சேவித்தாள். உன்னை அறுத்தித்து வந்தோம் நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம். உன்னைன்னு சொன்னால் வைகுந்தத்திலிருந்து எங்களுக்குன்னு கீழே வந்து சேர்ந்திருக்கிற உன்னைன்னு சொன்னால் நாங்க பிரார்த்திக்கிறதை எதிர்பார்க்காத உன்னை. நாம கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நாம கேட்டா வைகுந்தத்திலேருந்து மதுராவுக்கு வந்தார், தானே தானே வந்திருக்கார். நாம பிரார்த்தித்து கண்ணனே எங்களை எல்லாம் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகணுங்கிறதுக்காக நீர் வைகுந்தத்திலேருந்து வாரும், மதுரால இரும். நீங்க வரச்சே இதை நாங்கள்லாம் முன்பதிவு பண்ணிக்கிறோம், யாத்திரைக்கு முன்னாடியே பதிவு பண்ணி பணம் கட்டி விடுறோமோ இல்லையோ. அதனால பெருமாள் வந்திருக்காரா, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கோ வாங்க, வந்து கொஞ்சம் வரிசையில் நின்று அவர் ஒரு விண்ணப்பத்தாள் தரார், கிடுகிடுன்னு அதை பூர்த்தி பண்ணி பணமெல்லாம் கட்ட வேண்டாம், மனத்தை கட்டினா போருமா. அதனால பணத்தெல்லாம் கட்டாம மனசால சொல்லிட்டு அவர் போகிறச்சே வரோம்னா நம்ம முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்போம்? நீர் ஒரு 10,000 வருஷத்துக்கு கழிச்சு தானே போவீர்னும். ஏன்னா இப்போ விண்ணப்ப படிவத்தில் எழுதணும், கண்ணன் போகிறச்சே நீங்கள் கூட வருவோம். நம்ம எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி சுவாமி அவர் எப்போ போவார்னு நீங்கள் சொல்லவே இல்லை எழுதணும். இப்போ அது எதுக்கு உங்களுக்குன்னா, அவர் ஏதானு 10 நாள் நேரம்னா எங்களுக்கு வாண்டவே வேண்டாம். அதனால ஏதானு 10,000 வருஷம் இருந்துட்டு அப்புறம் போவார்னு அப்போ நாங்கள் வரோம். அப்பதான் எங்களுக்கு மோட்சம் போனோன்னு விருப்பங்கிற இல்லையோ. யார் கூட போறா? இப்போ வந்ததே நாம பிரார்த்தித்தவர் வரல, கிடைப்பனான்னு தேடுவதற்கு வந்திருக்கிறீர். அப்ப வைகுந்தத்தை தொடங்கி கீழே வந்ததே நம்ம அழைச்சின்னு போகணுங்கிற ஆசையில தானே. அப்ப நாங்க பிரார்த்திக்க நீர் வரலை,
பின்ன நீ எதுக்கு பிரார்த்திக்கிறீர்கள்? உன்னை அறுத்தித்து வந்தோம். நாம அர்த்திக்கிறது உபாயமாக போறதில்லை, நாம பிரார்த்திக்கிறதுனால பெருமான் மோட்சம் கொடுக்க போறதில்லை. பின்ன எதுக்கு பிரார்த்திக்கிறோம்னால் நம் சமாதானத்துக்காக, நாம சமாதானப்படணும்னு பிரார்த்திக்கிறோம். அப்ப எது உபாயமா போறது? அவர் இரக்கம் உபாயம். அதை கீழே சொல்லிட்டா, என்னன்னும் சேவகமே ஏத்தி பரகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு. பெருமானுடைய இரக்கம்தான் மோட்சத்துக்கு போறதுக்கு உபாயம். இதைத்தான் உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானேன்னு பேசும். நீ உன் மனசால என்ன நினைக்கிறியோ, என் வாழ்க்கை அப்படித்தான். நான் என்னை பத்தி நினைச்சு ஒண்ணும் ஆக போறதில்லை. நான் நினைச்சா மோட்சத்துக்கு போறேன், நான் நினைச்சா பிறந்தேன், பிறந்ததும் என்ன நினைவால் இல்லை, எங்க அப்பா அம்மா என்ன பிள்ளைன்னு தேர்ந்தெடுத்ததும் என்ன நினைவால் இல்லை, அவா நினைவால் இல்லை. இத்தனை பேர் பெற்றோர்கள் இருக்க முடியும், நேர இதை எடுத்துன்னு வந்து கொடுத்து, சுவாமி இந்த பிள்ளையே அடுத்த தடவை உமக்கு பிள்ளையா பிறக்கணும்னா நீர் சரியா? 99 பெற்றோர் இல்லைன்னு போறா. அவள் யாரும் சொல்ல போகிறது கொஞ்சம் தேவையில்லை, நல்ல பிள்ளையாக இருந்தால் பரவாயில்ல, ஏதோ இந்த பொண்ணை பெற்றுட்டேன், இந்த பிள்ளையை பெற்றுட்டேன், இது எனக்கு ஒன்றும் வாய்ப்பே கொடுக்கல பெருமாள், இவன் தான் குழந்தைன்னு சொல்லிவிட்டார், அதனால சரின்னு பொத்துட்டேன்னா ஆரோ ஒருத்தர் தசரதன் ஒருத்தர் ராமனை பெற்று சந்தோஷப்பட்டிருக்கலாம். அதை போல ஒரு சிலர் வேணாப்படுவாளே தவிர, இதோ தேவகி பெற்று சந்தோஷப்பட்டாள், ஒருத்தி மகனாய் பிறந்தான், கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், நாங்க இறப்பாளனாய் நாங்க பிரார்த்தித்து நீ வரலையே, நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். அவரே ஏற்கனவே பைத்தியம் முடிச்சுருக்கிறவர், நாம வேற கையை கூப்பிண்டு மேல பிரார்த்திக்கவும் போட்டோம், பித்துக்கு மேல பித்தேறிடுமா. அவர் ஏற்கனவே வந்திருக்கிறதே நாம கூப்பிட்டுக்கணும்னுட்டு வந்த இடத்துல நாமும் போய் அவர்கிட்ட கையை கூப்பிட்டால் அப்ப அவ்வளவு பைத்தியத்தோட வா வா என்ன அனைவரையும் கூட்டுகிறார். உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதி ஆகில் பறை தருதி ஆகில். நாங்க பிரார்த்திக்கிறது உண்மை, நீ கொடுக்கணும். அர்த்திக்க வருவது தான் துர்லபம், வேண்டி வருவதற்கு ஆள் இருக்காது, வேண்டினா கொடுப்பதில் எந்த குறவும் கிடையாது. நாம வேணா போகாது இருந்திருக்கலாமே தவிர அவர் கொடுக்க மாட்டேன்னு என்னைக்கு சொன்னதில்லை, அவர் காத்துதான் இருக்கார், நான் தானே நனையறதுக்கு தயாரா இருக்கல. அப்ப பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் ஆகில். நம்முடைய அர்த்தித்துவமே அப்பிரயோஜகம். நாம பிரார்த்தித்ததுக்காக அவர் கொடுக்க போறதில்லை, அவர் ஆசைக்காக அவர் கொடுக்க போறார். ஆனா நம்ம பிரார்த்திக்கிறது நமக்கு ஒரு சமாதானம், நாம் கேட்டு பெற்றோங்கிற திருப்தி. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அஜீர்ண வியாதி, 3 மாசமா சாப்பிடல, இப்ப பசி, பசிக்கிறது சோறு போடு. தாயார் 2 நிமிஷம் விடுவோம், 10 நிமிஷம் சோறு போட மாட்டா. குழந்தை பசி பசிங்கிறது, பக்கத்து வீட்டுக்காரி வந்து பசி பசின்னு கத்துற அளவுக்கு பார்த்துட்டு இருக்கியே, உனக்கு இறக்கம் இருக்கான்னாவோ. அவ சொன்னா 3 மாசமா பசி பசின்னு என் காதலையே விழாத நாம் பட்ட வருத்தம் எனக்கு தெரியும், 10 நிமிஷம் அது பசி பசின்னு சொல்லட்டும், அதை நன்னா இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேன்னு கேட்டுனுட்டு அப்புறம் ஜோடு போடுறேங்கிறாளோ இல்லையோ. அதை போல அனந்த கோட்டி ஜென்மமா நாம பசின்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. அந்த சொன்னா அந்த வார்த்தை கேட்கணும்னு அவர் ஆசைப்பட மாட்டாரா? அதுக்காகத்தான் நாம பிரார்த்திக்கிறோமே தவிர இவன் அர்த்தித்ததற்காக அவன் கொடுக்க போவதில்லை. அர்த்தித்த பிற்பாடு கொடுக்கிறான். அந்த அர்த்தித்து பிரார்த்திக்கிறது காதுக்கு நன்னா படுறது பெருமாளுக்கு. இத்தனை நாளும் என்னை வேண்டவே வேண்டான்னுட்டு எங்கேயோ சுத்தின்தானே, இன்னைக்கு வந்து நாம்னு சொல்றானோ இல்லையோ. அந்த அஜீர்ணம் தொலைஞ்சு போச்சு, பசி வந்துடுத்து, இனிமே பகவான் அமிர்தமா அனுபவிக்க போறான்னு அவன் கேட்கட்டும். அந்த கேட்கறதான் நாங்க சொன்னோம், உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி ஆகில். திருத்தக்க செல்வமும் திருவால் கொடுக்கப்பட்ட செல்வம் ஸ்ரீயப்பதித்வம். ஸ்ரீயப்பதித்வத்தால் வந்த சம்பத்து, பிராட்டி ஆசைப்பட்ட சம்பத்து, அதுதான் திருத்தக்க செல்வம். சேவகமும் யாம்பாடி, சேவகம் தான் வீரியம். பூத்தனையின் இடத்திலேருந்து ஆரம்பிச்சு அகாசுரன், திருணாவர்த்தாசுரன், பிரணம்பாசுரன், தேனுகாசுரன், இத்தனை பேரையும் அழிச்சாரோ இல்லையோ, அதுதான் சேவகம். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. இது வரைக்கும் உங்க பேரு சொல்றதுக்கு கூட கிட்டக்க யாரும் விடலே. ஆனா இப்ப நன்னா இது மொத்தத்தையும் பாடி யாம் பாடி வந்த காரியத்தை சொல்லி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. உன்னை பிரிந்து எங்களுக்கு எத்தனை வருத்தமோ அந்த வருத்தமெல்லாம் தீர வேண்டும். இதனால விஸ்லேஷ வியசனம், பெருமானை பிரிந்து வியசனப்பட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த வியசனம் துக்கமெல்லாம் தீர்ந்து வருத்தமும் தீர்ந்து ஐஸ்வர்யத்தில் ஆசை ஒழிந்து கைவல்லத்தில் ஆசை ஒழிந்து பகவத் அனுபவ பிரீத்திகாரித்த கைங்கேற்றமாகிற மகிழ்ச்சியை பெற வேண்டும். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு பிரார்த்தித்தது ஒருத்தி மகன் பாசுரம். பெருமான் அவதரித்தான்னு சொன்னால் நாம் பிறக்க தேவையில்லை. அவன் பால் குடித்தான் நினைத்தால் நாம் பிறந்து பால் குடிக்க தேவையில்லை. அவன் சிறையிலே அகப்பட்டான்னு நினைத்தால் நாம் சம்சாரம் என்னும் சிறையிலே மறுபடியும் அகப்பட தேவையில்லை. அவன் திருடினான் நினைத்தால் நம் பாபங்கள் திருடப்படும். இதைத்தான் 4வது அத்தியாயத்தில் கண்ணன் சாதிக்கிறார். அதை அடியொத்தி ஆண்டாள் பாடியது இந்த பாசுரம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் என்று சொல்லி இன்னைய வார்த்தையை முடிவரச் செய்கிறேன். இனிமே நாளிலேருந்து வேற
26வது பாசுரத்திலேருந்து ஆண்டாள் நினைவே மாற போகிறது. இப்போ ரொம்ப முக்கியமான பாசுரம் மாலை மணிவண்ணா. நாளை காலை கோஷ்டியில் விண்ணப்பம் செய்கிறேன். இப்போது ஒருத்தி மகனாய் பாசுர அனுசந்தானம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோரெம்பாவாய்.